ஓகேப்பா. குட் மார்னிங். குட் மார்னிங். எஸ். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எடுப்பா. ஏப்பா நேற்று கான்ட்ரா ஃபண்ட் கேட்டிங்க இல்லையாப்பா? யாருப்பா கேட்டது? ஏமா கான்ட்ரா ஃபண்ட்னா பை டிஃபால்ட் அது வந்து ஈக்விட்டி ஃபண்டுமா, ஓகேவா? மார்க்கெட் ரிட்டர்ன்ஸை காட்டிலும் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டாக்ஸை பார்த்து ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கும். மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸை காட்டிலும் அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டாக்கை பிக் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. பியூர்லி லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவ், ஓகேவா? அது லார்ஜ் கேப் ஸ்டாக்காக இருக்கலாம், மிட் கேப் ஸ்டாக்காக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி. மார்க்கெட் காட்டிலும் மார்க்கெட் ரிட்டர்ன் தெரியும்ல, மார்க்கெட் ரிட்டர்னை காட்டிலும் அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ரிஸ்க் இன்வால்வ் வந்து கொஞ்சம் அதிகம், ஆனால் லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவ், வெரி வெரி லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவ். தட் இஸ் நோன் அஸ் கான்ட்ரா ஃபண்ட். இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை அந்த மாதிரி, அதனால ஐ டோன்ட் நோ. எஸ்டர்டே ஐ காட் எ ரெஃபரன்ஸ், தென் ஐ saw, then there are 1 to 3 funds I need to research. Okay, this is the basic thing, that is more than enough. Okay, yes. பாருப்பா, என்னப்பா சாப்டர் பேரு? இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். Your institute most favorite chapter nowadays. Okay, institute most favorite chapter nowadays, because they are questioning interest rate swaps as well as one theory. Parpa, first thing, how interest rates are determined? Number 1, based upon supply and demand of what? Money. No doubt that it is your RBI monetary policy. RBI's monetary policy. RBI's monetary policy. Next comes your second one, happens to be your inflation. Ennappa? Inflation, especially in the case of nominal rate of interest. Correct appa? Nominal rate of interest க்கும் real rate of interest க்கும் என்னப்பா வித்தியாசம்? real rate of interest க்கும் வித்தியாசம் என்னப்பா? Inflation. Okay, real rate of interest multiplied by inflation, it will be like this: 1 plus r multiplied by 1 plus INF. Okay, 1 plus r multiplied by 1 plus INF. Next, it will be your government basis. Government என்னப்பா பண்ணுவாரு? CRR, SLR எல்லாம் இருக்குதாப்பா. CRR என்னப்பா? Cash reserve ratio. SLR என்னப்பா? Statutory liquid ratio. என்னப்பா ரெண்டுத்துக்குமே வித்தியாசம்? கேஷ் ரிசர்வ் ரேஷியோனா என்னப்பா? ஒவ்வொரு கமர்ஷியல் பேங்க்கும் ஆர்பிஐ கிட்ட இவ்வளோ கேஷ் மெயின்டைன் பண்ணும். எவ்வளோ? நியர்லி 4% to 5% ஆஃப் யுவர் டெய்லி ஆவரேஜ் பேலன்ஸ் என்னென்ன இருக்குதோ அதுல 4 to 5% யார்கிட்ட மெயின்டைன் பண்ணும்? ஆர்பிஐ கிட்ட. யாரு? கமர்ஷியல் பேங்க்ஸ். எஸ்எல்ஆர் என்னப்பா? ஸ்டாச்சுட்டரி லிக்விட் ரேஷியோ. எஸ்எல்ஆர்னா என்ன? அது இருக்கு, அதனால தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் கேஷா இல்லாம மற்ற எக்யூப்மெண்ட்ஸ்ல கோல்டு இதெல்லாம் இருக்குது இல்லையா, கோல்டு பாண்ட்ஸ் இதெல்லாமே, இதுல வந்து என்ன பண்றது? ஆர்பிஐ கிட்ட கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன பண்ணணும்? மெயின்டைன் பண்ணணும். ஓகே, கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட், கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட்டை மெயின்டைன் பண்றது கேஷ் ரிசர்வ்ஸ் ரேஷியோ. அதர் தேன் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட் இல்லாம கோல்டு as well as மற்ற ஆஸ்பெக்ட்ஸ்ல மற்ற பாண்ட்ஸ், ஓகே, இதுல மெயின்டைன் பண்றது என்னவா இருக்கும்? எஸ்எல்ஆர் இருக்கும். யூசுவலா எஸ்எல்ஆர் will be 15 to 20% of the daily maintained balances. லாஸ்ட் 15 days எடுத்துப்பாங்க. 15 days ஓட பேலன்ஸ் என்ன இருக்குதோ அதை பார்த்துட்டு அந்த ஆவரேஜ் பேலன்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா 15% they will be maintaining with the RBI. Okay, so all these are the which policies? Government policies. So your interest rate depends upon how many things? 3 things. Number 1, supply and demand of money. Second one, inflation. Third one, government. Now benchmark rates. என்னப்பா? benchmark rates. rates na என்னப்பா? benchmark rate na என்னப்பா? சொல்லுப்பா என்னப்பா benchmark na என்னப்பா? மினிமம் ரேட். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா லெண்டிங் எல்லாமே இருக்கும். லெண்டிங் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா இதை காட்டிலும் மார்ஜின் வச்சு என்ன பண்ணுவாங்க? பேங்க்ஸ் வந்து ஃபண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க.
see till 2007 there was only one globally வந்து ஒரு ரேட்டை வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ராஸ் குளோபலா அது ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. தட் இஸ் நோன் as லிபார், LIBOR, லிபார், லண்டன் இன்டர் பேங்க் ஆபரேஷன்ஸ் ரேட். ஓகே, so this is said to be known as the only one rate which has been followed by many number of countries globally. mandatoryல எல்லாரும் பண்ணிட்டு இருந்தாங்க. ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் once upon a time they were the invaders. ஓகேவா, அதோட இம்பாக்ட் எது வரைக்கும் இருந்திருக்கு? 2007 வரைக்கும் இருந்திருக்கு. see the beauty of the crisis. What happened immediately when world economies has come to know that 2007ல வந்து லிபார்ல வந்து மேனிபுலேஷன்ஸ் நடக்குது. அந்த லிபார்ல யார் மெயின்டைன் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பேனல் இருப்பாங்க. அந்த பேனல் தான் என்ன பண்ணுவாங்க, பேனல்ல யாரு பெரிய ஆபீஷியல்ஸ் இருப்பாங்க யூகேல, அவங்க தான் என்ன பண்ணாங்க ஆரம்பிச்சாங்கன்னா they have started deciding the rate which will be accepted by global countries. அப்போ என்ன பண்ணாங்கன்னா இந்த ரேட்ஸ்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா மேனிபுலேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போதான் என்ன ஸ்டார்ட் ஆச்சு 2007ல யூஎஸ் கிரைசிஸ். கரெக்டா, யூஎஸ் கிரைசிஸ் ஸ்டார்ட் ஆச்சு. தென் இட் கம்ஸ் தட் 2007க்கு அப்புறம் எடுத்து பாருங்க, லிபார் வந்து எங்கேயுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கல. அப்போ என்ன பண்ணாங்கன்னா அந்தந்த கண்ட்ரிக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ரேட் வச்சு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னது, அந்தந்த கண்ட்ரி. இந்தியாக்கு we have மிபார், மும்பை இன்டர் பேங்க் ஆபரேஷன்ஸ் ரேட்ஸ். ஓகே, that from there onwards we have started to follow. எப்போனா 2007ல எஃபெக்ட் ஆனதுக்கு 2012 இருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ 2012ல போய் இண்டிசஸ் எடுத்து பாருங்க, 2007ல பட்ட அடி 2012ல மார்க்கெட் மறுபடியும் ரிவைவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா, தட் இஸ் த ரீசன். ஓகே, 2007ல எல்லா லிபார் பேசிக் ரீசன் வாஸ் ஒன்னு யூஎஸ்ல இன்ஃப்ளேஷன் சொன்னாங்க. ரெண்டாவது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசனே, லிபாரோடைய ரேட்ஸ்ல வந்து மேனிபுலேஷன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. தட் வாஸ் த இஷ்யூ. ஓகே, ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நெக்ஸ்ட் என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்தந்த கண்ட்ரிக்கு என்ன கொண்டு வர ஆரம்பிச்சாங்க, ரெஃபரன்சஸ் ரேட் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. லக்சம்பர்க் பேங்கோடைய ரெஃபரன்ஸ் ரேட் இருக்கும், ஸ்வீடனுக்கு ஸ்வீடன் பேங்கோடைய ரெஃபரன்ஸ் ரேட் இருக்கும், ஸ்விஸ் பேங்க்கு ஸ்விஸ் பேங்கோடைய ரெஃபரன்ஸ் ரேட் இருக்கும். இந்தியாக்கு யார் இருக்கிறாங்க, மும்பை இன்டர் பேங்க் ஆபரேஷன் ரேட். யார் அதுக்கு, ஆர்பிஐ வந்து ஒரு ரெஃபரன்ஸ் ரேட் வச்சாங்க. அப்ப மிபாரை எடுத்துட்டு now they are keeping primary lending rate. என்னது, பிரைமரி லெண்டிங் ரேட். then now they are telling the name என்னன்னு சொல்றாங்கன்னா இந்தியால MCLR. என்னன்னு சொல்றாங்க, MCLR. அப்போ இந்தியால என்னென்னலாம் பெஞ்ச் மார்க்கெட் ரேட்ஸ் இருக்குதுன்னு கேட்டா என்னன்னு எழுதுவீங்க, முன்னாடி மிபார் இருந்தது, இப்போ பிரைமரி லெண்டிங் ரேட் இருக்கு. அது போக வேற யார் இருக்கிறாங்க, MCLR வந்திருக்காங்க. now India is currently following MCLR. உங்களுக்கு ரேட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாமே, that is linked with your MCLR. borrowing rate, lending rate எல்லாமே இருக்குது இல்லையா, that is linked with your MCLR. no doubt that MCLR depends upon repo rate and reverse repo rate. கேள்விப்பட்டிருக்கீங்களா, repo rate and reverse repo rate? repo rate னா என்ன, RBI lends to other bank. what is reverse repo rate? what is the reverse repo rate? commercial banks will lend the money to RBI. ஓகேவா, you tell. எப்ப புரியுதா, ரிப்போ ரேட்னா யார் கொடுக்கிறது, ஆர்பிஐ கமர்ஷியல் பேங்க்ஸ் கொடுக்கக்கூடிய லெண்டிங் ரேட். ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்ன, கமர்ஷியல் பேங்க் ஆர்பிஐக்கு லெண்ட் பண்ணக்கூடிய, தட் மீன்ஸ் கமர்ஷியல் பேங்க் will be maintaining deposits with the RBI. so that will be reverse repo rate. எப்ப புரிஞ்சுதா புரியலையா? அப்போ எந்த ரேட் அதிகமா இருக்கும், think in who is superior, RBI or your commercial bank? RBI. think in superior point of view. now you tell me, RBI ஓடிய லெண்டிங் ரேட் ரெப்போ ரேட் அதிகமா இருக்குமா, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அதிகமா இருக்கும்? ரெப்போ ரேட். ரிவர்ஸ் ரெப்போ ரேட் எப்படி இருக்கும், ரெப்போ ரேட்டை காட்டிலும் கம்மியா இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் 0.5 பேசிஸ். ஓகே, எப்ப புரிஞ்சுதாப்பா என்னன்றது? பெஞ்ச்மார்க் ரேட் பாரு, பெஞ்ச்மார்க் ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா டு டிட்டர்மைன் த அதர் இன்ட்ரெஸ்ட் ரேட், இட் இஸ் செட் டு பி நோன் as ரெஃபரன்ஸ் ரேட். அண்டர்லைன் பண்ணிக்கோ. இன்னொரு ரேட் ரெஃபர் பண்றதுக்கு என்னன்னு சொல்லுவீங்க, determination of other interest rates க்கு this is known as reference rate. டெரிவேட்டிவ் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு, ஃப்ளோட்டிங் ரேட் லோனுக்கு, மற்றது எல்லாத்துக்குமே இதுதான் என்னவா இருக்கும், ரெஃபரன்ஸ் ரேட்ஸா இருக்கும். டெரிவேட்டிவ் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவியா, யூஸ் பண்ண மாட்டியாப்பா? வேல்யூ ஆஃப் ஆப்ஷன்ஸ்க்கு ரிஸ்க் ஃப்ரீ ரேட் யாரை யூஸ் பண்ணுவீங்க, இதை தான் யூஸ் பண்ணுவீங்க. ஃபியூச்சர் பிரைசிங்ஸ்க்கு ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டை யாரை யூஸ் பண்ணுவீங்க, இவங்கள தான் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா, வேல்யூ ஆஃப் பாண்ட்ஸ்க்கு டிஸ்கவுண்டிங் ரேட் யாரை யூஸ் பண்ணுவீங்க, ரெஃபரன்ஸ் ரேட்டை பேஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் யுவர் ரெஃபரன்ஸ் ரேட் கான்செப்ட். நம்ம புரியுதாப்பா? நெக்ஸ்ட், இந்தியா பேஸ்ட் மோஸ்ட் பாப்புலர் பெஞ்ச்மார்க் ரேட்ஸ் யாருன்னு பார்ப்போம். பாருப்பா, லிபார் வாஸ் த மோஸ்ட் பாப்புலர் பெஞ்ச்மார்க் ரேட் till 2007 and 2017 வரைக்கும் மேனிபுலேஷன்ஸ் நடந்தது. 2022க்கு அப்புறம் they have changed alternative reference rate. இந்த பிரச்சனை 2007 இருந்தே இருக்குதுப்பா.
லிபாரோடைய மேனிப்புலேஷன் 2007ல இருந்தே இருக்குது. 2017 வரைக்கும் கரெக்ஷன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் 2022ல they have introduced alternative reference rate. alternative reference rateல என்ன பண்ணாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இங்க பாருங்க லிபார் வந்து unsecured and relied upon panel bank judgment. panel bank judgmentனா என்ன? லிபாருக்கு வந்து லண்டன்ல வந்து ஒரு சில பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, அவங்க டிசைட் பண்ணானுங்க. இப்போ இவங்க என்ன பண்ணாங்க? ஏஆர்னா ஆல்டர்னேட்டிவ் ரெஃபரன்ஸ் ரேட்னா என்ன? It took reference rates from many of the countries. It doesn't depend only upon one particular country. It took from many of the countries. Now you see, different ARRs are secured overnight financing rate. So far in USA, Sterling overnight index, Sonia in USA. Okay, Ester in Europe. Ester na Euro short term rate. Okay, Tokyo, Japan la வந்து டோனார் னு சொல்லுவாங்க. Okay, Saron வந்து ஸ்விட்சர்லாண்ட சொல்லுவாங்க. அந்தந்த கண்ட்ரியோட ரெஃபரன்ஸ் ரேட் எடுத்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? ஆல்டர்னேட்டிவ் ரெஃபரன்ஸ் ரேட்டை பில்ட் பண்ண ஆரம்பிச்சோம். நோ டவுட் தட் இட் இஸ் an average of all the countries interest rate. It is an average of all the countries interest rate. அதனால தான் என்ன ஆச்சுன்னா 2017 இருந்து இந்தியால 11% 12% இந்த lending rate எவ்வளவு போச்சு? 7 to 8% போச்சு. இப்போ போய் பாருங்க, முன்னாடி 2010-11ல பாரோ பண்ண லோன்ஸ் உடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, இப்போ நீங்க பாரோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஹவுசிங் லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னு போய் பாருங்க. 15% இருந்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் in 2012. Now it is 8 or 9. Okay, so that is the difference. Next, இந்தியால வந்து யாரா இருக்கிறாங்கப்பா? மிபார் was the first thing. Okay, மிபார் interbank offered rate and MIBID, மிபார் interbank bid rate. ஒன்னு இல்லப்பா, ஒன்னு லெண்டிங் ரேட், இன்னொன்னு பாரோயிங் ரேட் பா. இன்டர்பேங்க் ஆஃபர்ட் ரேட் மிபார், MIBID அப்படின்னா இன்டர்பேங்க் பிட் ரேட். லெண்டிங் ரேட் ஒன்னு, இன்னொன்னு பாரோயிங் ரேட். மிபார் இஸ் பாரோயிங் ரேட், பிட் ரேட் இஸ் லெண்டிங் ரேட். ஓகே, அது இல்லாம லெண்டிங் ரேட் MCLR இருக்கு. இதுதான் யார் யாருக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஃப்ளோட்டிங் ரேட் டிபெஞ்சர்ஸ்க்கும் ஃபார்வர்ட் ரேட் அக்ரிமெண்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, பை டிஃபால்ட் இது ஒரு வாட்டி கேட்டாங்கப்பா, பெஞ்ச் மார்க் ரேட்னா என்னப்பா? இட் இஸ் ஏ பை டிஃபால்ட் இட் இஸ் ஏ ரெஃபரன்ஸ் ரேட். எதுக்கு ரெஃபரன்ஸா யூஸ் பண்றீங்க? மத்த இன்ட்ரெஸ்ட் டிட்டர்மைன் பண்றதுக்கு. எதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை யூஸ் பண்றீங்க? டெரிவேட்டிவ் கால்குலேஷன், பாண்ட் கால்குலேஷன், இதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்றீங்க. பாப்புலரைஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்னன்னப்பா? லிபார். ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு கம் லிபார். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? அந்தந்த கண்ட்ரீஸ் சொல்லக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ரேட், ஆல்டர்னேட்டிவ் ரெஃபரன்ஸ் ரேட், சாரி ARR, ஆல்டர்னேட்டிவ் ரெஃபரன்ஸ் ரேட் ஞாபகத்துக்கு வரணும். இந்தியால யார் பாப்புலர்? ஃபர்ஸ்ட் மிபார், நெக்ஸ்ட் என்ன? பிரைமரி லெண்டிங் ரேட் MCLR. ஓகே, இதெல்லாம் நீங்க ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். தட்ஸ் ஆல். பாருப்பா, one time this has been asked, very very important question. Types of interest rate risk. Types of MIBAR is lending rate, sorry, borrowing rate by the bank. Borrowing rate by the bank. Done. Yes, பாருப்பா, கொஞ்சம் இங்க எனக்கு ஃபோக்கஸ் வேணும்பா. ஃபோக்கஸ் வேணும், உங்களுடைய ஃபோக்கஸ் வேணும். பாருங்க, what are the different types of interest rate risk? This has been asked 2 times. Okay, first let me explain basis risk. இப்போ பெரும்பாலும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாமே பேங்கர் தான் பார்ப்பாங்க. பெரும்பாலும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாமே பேங்கர் வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுடைய சைடுல இருந்து எடுத்து மற்ற இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா ரேட்ஸுமே, எல்லா ரிஸ்க்குமே யார் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்ல போறேன்? யார் பாயிண்ட் ஆஃப் வியூல? பேங்கர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, இங்க பாருப்பா, பேலன்ஸ் ஷீட் இருக்காப்பா? யாருடைய பேலன்ஸ் ஷீட் பா இது? பேங்கோடைய பேலன்ஸ் ஷீட். என்னப்பா? பேங்கோடைய பேலன்ஸ் ஷீட். ஓகே, அசெட்ஸ் இருக்காப்பா? பேங்க்குக்கு அசெட்ஸ் என்னப்பா? லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் டு த கஸ்டமர்ஸ். கரெக்டாப்பா? லயபிலிட்டிஸ் என்னப்பா? சொல்லு, லயபிலிட்டிஸ் என்ன? டெபாசிட்ஸ் ஃப்ரம் த கஸ்டமர். ஏன்பா பேங்க்குக்கு இன்கம் என்னப்பா? இன்ட்ரெஸ்ட். ஸ்பீக் அவுட். என்னப்பா? இன்ட்ரெஸ்ட். சொல்லுப்பா எனக்கு. அப்போ பேங்க்குக்கு இன்கம் என்னப்பா? இன்ட்ரெஸ்ட். பேங்க்குக்கு இன்கம் என்ன? இன்ட்ரெஸ்ட். சரியா? பேங்க்குக்கு எக்ஸ்பென்ஸ் என்னப்பா? இன்ட்ரெஸ்ட். பேங்க்குக்கு இன்ட்ரெஸ்ட் என்னப்பா? எக்ஸ்பென்ஸ். சாரி, இது வந்து இன்கம்,
இன்ட்ரெஸ்ட் ஆன் வாட்ப்பா? இன்கம் என்னப்பா? இன்ட்ரெஸ்ட் ஆன் வாட்? லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். ஓகே. எக்ஸ்பென்சஸ்க்கு என்ன? எக்ஸ்பென்சஸ்க்கு என்ன? இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட்ஸ். இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட்ஸ். சொல்லுப்பா, இது பேரை நான் என்ன எழுதலாம்? நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் எழுதலாமாப்பா? என்ஐஐ. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் எழுதலாமாப்பா? என்ஐஐ. சொல்லுப்பா, என்ஐஐ யார் மேலப்பா டிபெண்ட் ஆகுது? கரெக்டா சொல்லு. என்ஐஐ யார் மேல டிபெண்ட் ஆயிருக்கு? நெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் யார் மேல டிபெண்ட் ஆயிருக்கு? இப்போ ஒருத்தர் மேல டிபெண்ட் ஆயிருக்கா, ரெண்டு பேர் மேல டிபெண்ட் ஆயிருக்கு? ரெண்டு பேர் மேல டிபெண்ட் ஆயிருக்கு. அதுதான் கேட்டுட்டு இருக்கிறேன். நான் கேட்கறது கரெக்டா பதில் சொல்லு. என்ஐஏ யார் மேல டிபெண்ட் ஆயிருக்கு? ரெண்டு பேர் மேல. யார் அது? இன்கம் அண்ட் ஒன்னு லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் மேல, இன்னொன்னு டெபாசிட்ஸ் மேல. கேன் ஐ சே ஒன் இஸ் அசெட், கேன் ஐ சே ஒன் இஸ் liability? எஸ். இன்ட்ரெஸ்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் liability, இன்ட்ரெஸ்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் அசெட். எனக்கு சொல்லுப்பா, இந்த என்ஐஏ எக்ஸ்பேண்ட் ஆகணும். எப்பப்பா எக்ஸ்பேண்ட் ஆகும்? என்ஐஏ எக்ஸ்பேண்ட் ஆகணும். ரெண்டு விஷயம் நடக்கணும். ஓகேவா? எப்போ எக்ஸ்பேண்ட் ஆகும்? ஸ்பீக் அவுட். அசெட்ஸ் மேல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இன்கம் அதிகமாகணும். ஓகேவா? இன்னொன்னு லயபிலிட்டி மேல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் கம்மியாகணும். ஓகேவா? என்ஐஏ கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கு ரீசன் என்ன? என்ஐஏ கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கு ரீசன் என்ன? சொல்லு. இன்ட்ரெஸ்ட் ஆன் அசெட்ஸ் மேல கம்மியாகிறது. ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் ஆன் லயபிலிட்டிஸ் மேல அதிகமாகிறது. ஏப்பா கான்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் என்ஐஏ புரிஞ்சுச்சா புரியலையாப்பா? புரிஞ்சுச்சா புரியலையா? Now I am coming for next part. Listen carefully. ஏப்பா பேங்கர் டெபாசிட்ஸ் ஒரே ட்ரென்ச்சா இருக்குமா, மல்டிபிள் ட்ரென்ச்சஸா இருக்குமாப்பா? ட்ரென்ச்னா இப்போ தெரியும்ல உங்களுக்கு. ட்ரென்ச்னா என்ன? ஒரே ட்ரென்ச்சுக்குள்ளார ஒரே பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ். கரெக்டா? ஏப்பா மல்டிபிள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குமா, மல்டிபிள் டெபாசிட்ஸ் இருக்குமா, இல்ல சிங்கிள் டெபாசிட்ஸ் இருக்கும்? மல்டிபிள் டெபாசிட்ஸ் இருக்கும். கரெக்டா இல்லையா? எஸ். தேர் இஸ் 0% deposit. யாருப்பா 0% deposit? current account holders. There is lower percentage deposits, savings bank account, FD, lower FD, short term FDs. ஓகேவா? லாங்கர் பீரியட் போடக்கூடிய ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ் சொல்றது எல்லாமே என்ன இருக்கும்? ஹையர் இன்ட்ரெஸ்ட் கேரி பண்றது. சோ டெபாசிட்ஸ்ல லயபிலிட்டிஸ்லயே வந்து என்ன இருக்கும்? அன்காமனா இருக்கும். கரெக்டா? ஒவ்வொரு ட்ரென்ச்சுமே என்னவா இருக்கும்? சேமா இருக்காது. எல்லாமே வந்து என்னவா இருக்கும்? டிஃபரெண்டா இருக்கும். கரெக்டா? இது கேட்டகரிஸ் ஆஃப் லயபிலிட்டிஸ். அசெட்ஸும் அதே மாதிரி தானே? அசெட்ஸ் என்ன எல்லாருக்குமே, இந்தியால இருக்கிற எல்லாருக்குமே என்ன எல்லாருக்குமே ஒரே சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்களா இல்லையா? மல்டிபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கொடுத்துருக்காங்க. மல்டிபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட். அப்போ டிஃபரெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபார் லயபிலிட்டிஸ் அண்ட் அசெட்ஸ். புரியுதா புரியலையா? ஒரு சில கேட்டகரி என்ன புரியுது என்ன சொல்றேன்றது? there is a different rate of interest for liabilities as well as different rate of interest for assets. ஓகேவா? அப்போ நெட்டா பாக்குறப்ப என்ஐஏ எனக்கு என்னவாகணும்? அதிகமா இருக்கணும், எக்ஸ்பேண்ட் ஆகணும். என்னவாகணும்? எக்ஸ்பேண்ட் ஆகணும். This is known as basis risk. என்னன்னா பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான அசர்ஷன்ஸ்க்கும் என்ன இருக்காது? காமன் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்காது. லயபிலிட்டி சைடு வந்து இன்ட்ரெஸ்ட் ஷூட் அப் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் அசெட் சைட்ஸ் என்ன பண்ணணும்? இன்ட்ரெஸ்ட் அதிகமா சேர்த்து கலெக்ட் பண்ணணும். இல்லனா யார் லாஸ்க்கு ஆயிடுவாங்க? that is known as basis risk. ஏப்பா நான் சொல்றது புரியுதா புரியலையா? now இப்போ வசனத்தை எல்லாமே அப்படியே படிக்க பாருங்க. see here, interest rate of different assets match ஆகலையா? interest rate of different assets, liabilities and off balance sheet items may change in different magnitude. கரெக்டாப்பா? change in different magnitude னா என்ன? interest rate ஏறி இருக்கு அப்படின்னா MIBR ஏறி இருக்கு அப்படின்னா liabilities ஏறும், ஆனா அசெட்ஸும் ஏறும். ஆனா சேம் டைரக்ஷன்ல இருக்கலாம். இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஆனா எஃபெக்ட் மேக்னிடியூட் சேமா இருக்குமா, டிஃபரெண்டா இருக்குமா? இங்க ஒரு லயபிலிட்டி சைடு மேல 1% ஏறிச்சுன்னா அசெட்ஸ் மேல எப்படி ஏறும்? 2% ஏத்துவாங்க. ஓகேவா? புரியுதா என்ன சொல்றேன்றது? so the magnitude is not same. next, this is known as basis risk. புரியுதாப்பா என்னன்றது? இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், அதாவது பிரைமரி லெண்டிங் ரேட்டோ இல்ல அப்படின்னா பெஞ்ச்மார்க் ரேட்டோ சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் உங்களுக்கு என்னவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் மேக்னிடியூட்ல எஃபெக்ட் இருக்காது, டிஃபரெண்ட் மேக்னிடியூட்ல எஃபெக்ட் இருக்கும்னு சொல்றேன். அட் த எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா என்ஐஏ உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கணும்? பேங்க்குக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுற மாதிரி இருக்கணுமா, கான்ட்ராக்ட் ஆகுற மாதிரி இருக்கணுமா? எக்ஸ்பேண்ட் ஆகணுமா, கான்ட்ராக்ட் ஆகணுமா? எக்ஸ்பேண்ட் ஆகுறது பேரு ஃபேவரபிள் பேலன்ஸ். எக்ஸ்பேண்ட் ஆகுறது பேர் என்ன? ஃபேவரபிள் பேலன்ஸ். ஓகே. கான்ட்ராக்ட் ஆகுறது பேர் என்ன?
கான்ட்ராக்ட் ஆகிறது பேர் என்ன? அன்ஃபேவரபிள் பேலன்ஸ். பியூர்லி இந்த பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் பேங்க். see that it depends. NPS அதிகமா இருந்துச்சுன்னா கான்ட்ராக்ட் ஆகும்ல. NPS அதிகமா இருந்துச்சுன்னா கான்ட்ராக்ட் ஆகும்ல. நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா கான்ட்ராக்ட் ஆகுமா? கான்ட்ராக்ட் ஆகாது. 90% ஆகாது. அப்படி சொல்ல முடியாது ராம. என்ன ஆகும்னு சொல்றேன் கேளு. பிக்ஸ்ட் டெபாசிட்ஸ்க்கு எல்லாமே முன்னாடியே கமிட்டட் ரேட் கொடுத்துருப்பீங்களா 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்கு? அப்ப கமிட்டட் ரேட் கொடுத்தானே நீங்க அதுதானே பே பண்ணி ஆகணும். ஆனா அசெட்ஸ் எல்லாம் அப்படி இருக்காது இல்ல. இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிருச்சு ஏறிடுச்சு அப்படின்னா ஃபிளக்சுவேட் ஆகும்ல. அப்ப என்ன ஆகும்? ஒன்னு பிக்ஸ்ட் ரேட்ல இருந்து இன்னொன்னு ஃப்ளோட்டிங் ரேட்ல இருக்கிறப்ப அந்த ரிஸ்க் மிட்டிகேட் ஆகணும்ல. அந்த டைம்ல கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதெல்லாம் கன்சிடர் பண்ணும் பேங்கர்ஸ். அதுக்கு தான் ரிஸ்க் மிட்டிகேஷன்ல உட்காந்துட்டு இருப்பான் ஒருத்தன். ஏன்பா 2004ல 14% கமிட் ஆயிருப்பான்ப்பா. இன்னைக்கு எவ்வளவுப்பா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு? இது என்னன்னு சொல்லுவ நீ? இது என்னன்னு சொல்லுவ? அதனாலதான் சொல்றேன், ஒரே லயபிலிட்டிக்கு அசெட்ஸ்க்கு வந்து சேம் ரேட்ஸ் இருக்காது, மல்டிபிள் ரேட்ஸ் இருக்கும். ஆனா ஹோலிஸ்டிக்கா பாக்குறப்ப என்னையே எனக்கு என்ன ஆகணும்? எக்ஸ்பேண்ட் ஆகணும். அதுதான் நம்ம மேஜர் இன்கம். அதுதான் உன்னுடைய மேஜர் இன்கம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பாருப்பா. ஏப்பா பேசிஸ் புரிஞ்சுதாப்பா? பேசிஸ் ரிஸ்க் என்னப்பா? அசெட்ஸுக்கும் லயபிலிட்டிஸுக்கும் சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? டிஃபரெண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். டிஃபரெண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகே, இப்போ அடுத்தது கேப் எக்ஸ்போஷர்ப்பா. கேப் எக்ஸ்போஷர்ப்பா வந்துட்டியாப்பா? ஏன்பா இந்த அசெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்க்கும் லயபிலிட்டிஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்க்கும் முடிஞ்ச அளவுக்கு கேப் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? இப்ப பாரு, a gap or mismatch risk அதிகமா இருக்கணும் நீ சொல்ற. ஒரு சைடு பக்கம் தான் யோசிக்கிற, இன்னொரு சைடு பக்கம் யோசிக்கவே மாட்டீங்க. ஓகேவா? பாரு பாரு, a gap or mismatch risk arises from holding assets and liabilities and off sheet balance sheet items with different principal amounts, maturity dates or repricing dates, thereby creating a exposure to unexpected changes in the level of market interest rates. இது எதுவும் புரிஞ்சிருக்காது. வரேன். Positive gap indicates that bank have more interest sensitive assets and than the interest rate sensitive liabilities. என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் அசெட்ஸ் வந்து என்னவா இருக்கணும்? அதிகமா இருக்கணும். யார் கம்பேர் பண்றப்ப? லயபிலிட்டிஸ் கம்பேர் பண்றோம். நெகட்டிவ் கேப்னா என்ன? லயபிலிட்டிஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருக்கும், அசெட்ஸோட கம்மியா. புரியுதா என்னன்றது? சோ திஸ் இஸ் நோன் as gap exposure. ஏமா புரியலையா? ஏமா அசெட்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பேங்க்குக்கு என்னமா? அசெட்ஸ் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். அது மேல வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும்? உங்களுக்கு இன்கமா இருக்கும். லயபிலிட்டிஸ்னா டெபாசிட்ஸ். அது மேல நீங்க என்ன பே பண்ணுவீங்க? இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவீங்க. இந்த கேப் பாசிட்டிவ் கேப்னு சொல்லலாமா? எப்போ சொல்லலாம்? அசெட்ஸ் மேல வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமா இருந்து லயபிலிட்டிஸ் மேல வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருந்துச்சுன்னா இது என்னன்னு சொல்லலாம்? பாசிட்டிவ் கேப்னு சொல்லலாம். இது அப்படியே உல்டாவா சொல்லுங்க. லயபிலிட்டிஸ் மேல நீங்க பே பண்ற இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருந்து அசெட்ஸ் மேல உங்களுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவீங்க? நெகட்டிவ் கேப். இந்த கேப் தான் என்னன்னு சொல்றீங்கன்னா கேப் எக்ஸ்போஷர்னு சொல்றேன் நான். ஓகேவா? நீங்க சொன்னீங்க இல்லையா சார் முடிஞ்ச அளவுக்கு அதிகமா இருக்கணும்ட்டு, அது பாசிட்டிவ் கேப்ல இருந்தா பச்சாவ் ஆயிடுவேன். நெகட்டிவ் கேப்ல இருந்தா என்ன? புரியுதா? அப்போ ரிஸ்கினஸ் இருக்கா? இருக்கு. அதுதான் அவங்க சொல்ல வராங்க. பேசிஸ் ரிஸ்க் தெரிஞ்சாதான் நீங்க எதை பார்க்க முடியும்? கேப் எக்ஸ்போஷர் பார்க்க முடியும். ஏப்பா புரிஞ்சுதா? புரிஞ்சுதா புரியலையா? shall I proceed? என்னங்க அதாங்க NII. NII அதானே நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம். அதானே நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் எக்ஸ்பேண்ட் ஆகுறதுன்னா எப்போ எக்ஸ்பேண்ட் ஆகும்? அசெட்ஸோட இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கணும், இல்லைன்னா லயபிலிட்டிஸோட இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கணும். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் கான்ட்ராக்ட் ஆகுறதுன்னா என்ன? அசெட்ஸோட இன்ட்ரெஸ்ட் கம்மியாகிறது, லயபிலிட்டிஸோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது. ஓகே, டேய் தம்பி பாரு, அடுத்தது பாரு, அடுத்தது பாரு. நெக்ஸ்ட் 3 क्वेश्चनமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். பாரு, எம்பெடட் ஆப்ஷன் ரிஸ்க். என்னப்பா? எம்பெடட் ஆப்ஷன் ரிஸ்க். எம்பெடட் ஆப்ஷன் ரிஸ்க் அப்படின்னா டோன்ட் கோ ஃபார் யுவர் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஆல். ஓகே, யூ ஃபர்கெட் அபவுட் தட். ஓகே, எம்பெடட் ஆப்ஷன் ரிஸ்க்னா இங்க சொல்றேன் பாரு. உதாரணத்துக்கு இப்படி எடுத்துக்கோ, நீ போய் ஒரு பேங்க்ல லோன் வாங்கியிருக்கிற.
கரெக்டா? பேங்க்ல போய் லோன் வாங்கின உடனே என்ன பண்ணிட்டு இருக்கனா, ஒரு 5 இயர்ஸ்க்கு வந்து உன்னை நம்பி லோன் கொடுக்குறான். எத்தனை வருஷத்துக்குள்ள பேமெண்ட் பண்றேன்ட்டு 5 இயர்ஸ். ஓகே, பேங்க்குக்கு அது என்னது? அது யூ ஃபர்கெட் அபவுட் கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூ. நவ இன் ஹூஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ யூ வாண்ட் டு திங்க்? பேங்கர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். யூ டெல் மீ. ஒரே நிமிஷம் சைலண்ட்ல போட்டுறேன், ஃபர்கெட் போட்டேன். ஓகே, பார்ப்பா. இப்போ பேங்கர் இருக்கிறான் இல்லையாப்பா, என்னப்பா சொன்ன? பேங்க் வந்து நீங்க கஸ்டமர், நீங்க போறீங்க லோன் வாங்குறீங்க. லோன் வந்து எவ்வளவு வருஷத்துக்கு வாங்குறீங்க? 5 இயர்ஸ்க்கு வாங்குறீங்க. எவ்வளவு வருஷத்துக்கு? 5 இயர்ஸ்க்கு. இப்போ 5 இயர்ஸ்க்கு லோன் வாங்கிட்டு பேங்கருக்கு அந்த 5 இயர்ஸ்க்கு அந்த லோன் அமௌண்ட் எவ்வளவு? 10 lakhs லோன் அமௌண்ட் வச்சுக்கோ. எவ்வளவு பேங்கருக்கு அந்த 10 lakh என்னவா இருக்கும்? அவனுக்கு அசெட்டா இருக்கும். அந்த அசெட் என்ன ஜெனரேட் பண்ணணும்? இன்கம் ஜெனரேட் பண்ணணும். என்னது அது இன்கம்? இன்ட்ரெஸ்ட் இன்கம். சப்போஸ் அவன் என்ன எத்தனை வருஷத்துக்கு அவன் சொல்லியிருக்கான்? 5 இயர்ஸ்க்கு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கான் என்கிட்ட. ஓகே, நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தோன்னா 3 இயர்ஸ்ல பே பண்ணிடுறேன். வாட் டஸ் இட் மீன்? ப்ரீபேமெண்ட். வாட் டஸ் இட் மீன்? ப்ரீபேமெண்ட். அப்போ 2 இயர்ஸ் உடைய நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் சர்வ் ஆயிடும். 2 இயர்ஸ்க்கு பேங்க்குக்கு என்ன கொஸ்டினபிள் ஆயிடும்? இப்போ இன்கம் கொஸ்டினபிள் ஆயிடும். தட் இஸ் நோன் as prepayment risk. That is known as prepayment risk. That is known as embedded option risk. That is known as embedded option risk. Embedded option பேரே பாருப்பா. embedded அப்படின்னா என்ன? மெயின் ஸ்ட்ரீம் கிடையாது, பெரிபெரல் ஸ்ட்ரீம். பெரிபெரல் ஸ்ட்ரீம்னா என்ன? அட்டாச்ட் ஸ்ட்ரீம். இங்க இன்ட்ரெஸ்ட் பிரச்சனை இல்ல, இன்ட்ரெஸ்ட் இன்கம் வராது. எதனால? ப்ரீபேமெண்ட் பண்றதுனால. ஓகேவா? அப்ப என்ன பண்ணும் பேங்கர்? இமீடியட்டா இன்னொரு பாரோவர் என்ன பண்ணணும்? ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதனாலதான் பேங்க் மேனேஜர்ஸ்க்கு எல்லாம் என்ன கொடுக்குறாங்க? டார்கெட்ஸ். அதனால பேங்க் மேனேஜர்ஸ்க்கு என்ன கொடுக்குறாங்க? டார்கெட்ஸ். புரியுதா சார்? நான் டார்கெட் காமிக்கணும், உங்களுடைய ஃபண்ட்ல இருந்துச்சுன்னா ஒரு 2 நாளைக்கு எஃப்டி போட்டுட்டு அனுப்புங்க அப்படிம்பான். ஆமாவா? ஃபண்ட் ஷார்டேஜ் இருக்கும். எஸ்பெஷலி ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் பிகாஸ் இட் இஸ் கெட்டிங் ரெக்கார்டட். KVB was the particular bank 3 years back. It has done all those things. Okay, now they are financially very much strengthened. Or else எப்போ திசை தெரியாம போயிருந்திருக்கணும் KVB. ஓகே, இல்ல everybody knows the balance sheet of KVB today. இப்போ என்ன பொசிஷன் இருக்கு, முன்னாடி என்ன பொசிஷன் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் அவங்க கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குப்பா. மத்த பேங்க் மேல போய் பாரு. மத்த பேங்க் எல்லாம் 80 லட்சம் ரூபாய் லோன் கொடுக்குறாங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு அவன் 50 லட்சம் தான் லோன் தருவான். வெரி ஸ்டிஞ்சி ஃபெலோ. எஸ், டன். ஏம்பா புரிஞ்சுதாப்பா எம்பெடட் ரிஸ்க்? significant changes in market rates create another source of risk. market rate change ஆச்சு அப்படின்னா என்ன ரிஸ்க் சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. பேங்க் ப்ராஃபிட்டபிலிட்டி. இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ப்ரீபேமெண்ட்ஸ் எல்லாம் என்னவாகும்? சீக்கிரமா வர ஆரம்பிக்கும். எப்ப புரியுதா புரியலையாப்பா? பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க. பேங்க்ஸ் வந்து பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்களா? திங்க் தட் பேங்க் would have issued puttable bonds. புட்டேபிள் பாண்ட்ஸ் என்னவாகும்? பெட்டர். ஹோல்டர் கிட்ட என்ன இருக்கும்? ட்ரம் கார்டு இருக்கும். இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்டர்னேட்டிவ் அவனுக்கு வர்றப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுவான்? பேங்கர் கிட்ட பாண்டை கொடுத்துட்டு பணத்தை கொடுறான்னு கேட்பான். இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறான், நீ உங்ககிட்ட ரிட்டர்ன்ஸ் கம்மியா வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வாங்கிட்டு எங்க போயிடுவான்? வெளியாள் கிட்ட போயிடுவான். அப்போ பேங்கர் கிட்ட என்னவாகும்? கரன்சி கிரன்ச் வரும். So that is the thing which is known as market rate change ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன ரிஸ்க் வரும்? embedded option risk. எப்ப புரிஞ்சுதா புரியலையா? கொஞ்சம் இது ஹோலிஸ்டிக் அப்ரோச் பா. எக்கனாமிக்ஸ் நிறைய இன்வால்வ் ஆகுது. சொல்லுப்பா. இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அதிகமா சேஞ்ச் ஆயிட்டு இருந்துச்சுன்னா எம்பெடட் ஆப்ஷன் ரிஸ்க் அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? அதிகமா இருக்கும். See here, faster and higher the magnitude of changes in interest rate, the greater will be the embedded option risk. And banks, two banks NIA. எதனால இப்ப ரிஸ்க்னு சொல்றேன்? பேங்க் NIA என்னவாகும்? கம்மியாகும் ஏறிட்டு இருக்கு. இசிஜி மாதிரி. ஓகே, எஸ். டன். போலாமாப்பா? நெக்ஸ்ட் பாருப்பா. நெக்ஸ்ட் திங்
சரி இங்க பாரு கேளுப்பா. ஏன்பா பிரைஸ் ஈல்ட் ரிலேஷன்ஷிப் கேள்விப்பட்டிருக்கியாப்பா? பாண்ட் மேனேஜ்மெண்ட்ல பிரைஸ் ஈல்ட் ரிலேஷன்ஷிப், பிரைஸ் ஈல்ட் ரிலேஷன்ஷிப் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையாப்பா? ஏன்பா வேல்யூ ஆஃப் த பாண்ட் இஸ் நத்திங் பட் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸ் அரைசிங் ஃப்ரம் த பாண்ட். அக்ரி ஆர் டிஸ்அக்ரி? Agree or disagree? Value of the bond na enna pa? Present value of the bond na value of the bond means present value of future cash flows arising from that particular instrument. Present value of future cash flows na enna pa? Interest as well as payment of principal amount or repayment of principal amount. Now come back for numerator part and denominator part. Numerator part la yaar irupanga? Cash flows. Denominator part la yaar irupanga? Discounting rate. Discounting rate increase aachina value of the bond கம்மியாகும். டிஸ்கவுண்டிங் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வேல்யூ ஆஃப் த பாண்ட் என்னவாகும்? கம்மியாகும். ஓகே, டிஸ்கவுண்டிங் ரேட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா வேல்யூ ஆஃப் த பாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். டிஸ்கவுண்டிங் ரேட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா வேல்யூ ஆஃப் த பாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, என்ன ரிலேஷன்ஷிப்? பிரைஸுக்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். ஏன்பா இது வந்து மேத்தமெட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல சொல்லிட்டு போயிட்டோம். ஆனா உண்மையிலே வந்து இது நடக்குமாப்பா? உண்மையிலே வந்து நடக்குமாப்பா? சரி, ஏன்பா பாண்ட் இஷ்யூ பண்றப்ப I will be taking 2 minutes because it is very much required for 3 things. Very much required for 3 things. Next பேசக்கூடியது யார் யாரு? yield curve risk, price risk, reinvestment risk. Okay, மூணுத்துக்குமே இது வரும். Okay, let me put like this. ஏன்பா நீ போற இன்னைக்கு வந்து ரிலையன்ஸ் கம்பெனி வந்து என்ன பண்ணுதுன்னா பாண்ட் இஷ்யூ பண்ணுது. என்ன இஷ்யூ பண்ணுது? பாண்ட் இஷ்யூ பண்ணுது. It is issuing at a risk free rate called 7%. It is issuing at a risk free rate called 7%. ஓகேவா? இன்னைக்கு கூப்பன் ரேட் எப்படிப்பா டிசைட் பண்ணுவாங்க? இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வருஷம் கேஷ் ஃப்ளோஸ் பே பண்ணும் இல்லையா? அது எப்படி டிசைட் பண்ணுவாங்க? இஷ்யூ பண்ற அன்னைக்கு என்ன மார்க்கெட் ரேட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன டிசைட் பண்ணுவாங்க? கூப்பன் ரேட் டிசைட் பண்ணுவாங்க பெரும்பாலும். ஓகேவா? ஏன்பா அதே கூப்பன் ரேட் என்ன இருக்குதோ அன்னத்தன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் ரிஸ்க் தான் வந்து த்ரூ அவுட் த பீரியட் இருக்குமா இல்ல சேஞ்ச் ஆயிட்டே இருக்குமா மார்க்கெட் ரேட்? ஏன்பா நான் சொல்றது புரியுதா புரியலையா? புரியுதா? ஆனா கூப்பன் ரேட் என்னவா இருக்கும்? ஃபிக்ஸ்டா இருக்கும். That's why in bond management you are studying 2 different rates. One is coupon rate, இன்னொன்னு market rate of interest which is known as discounting rate. புரியுதா? coupon rate no doubt that it will be decided based upon the market rate when it was issued. ஓகேவா? ஏன்பா tenure of the bond 5 வருஷம் இருக்கும். 5 வருஷமும் அதே 7% இருக்குமா இல்ல ஃப்ளக்சுவேட் ஆகுமா? அப்ப மார்க்கெட் ரேட் ஃப்ளக்சுவேட் ஆகும். அப்ப டிஸ்கவுண்டிங் ரேட் உனக்கு என்னவாகும்? சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். சரி, இப்ப பாரு, இப்ப என்ன ஆகும்னா பாண்ட் வந்து நீ 7% இஷ்யூ பண்ணிட்ட கூப்பன், கரெக்டா? இமீடியட்டா ரெண்டாவது வருஷத்துல என்ன ஆகுதுன்னா டிஸ்கவுண்டிங் ரேட் கரண்ட் மார்க்கெட் ரேட் வந்து 12% போகுது. என்ன ஆகுது? 12%. அப்போ என்னன்னா அந்த டைம்ல கொண்டு போய் இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 12%. Say for example 100 rupees is the value of the debenture. Now I will be getting return of 12 rupees. முன்னாடி இஷ்யூ பண்ண பாண்டோட கூப்பன் ரேட் என்ன? 7. எவ்வளவு கிடைக்கும்? எனக்கு 7 ரூபாய் கிடைக்கும். கரெக்டா? கரெக்டா யோசிச்சு சொல்லு, எந்த பாண்டுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கும்? யூ ஃபர்கெட் அபவுட் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஆல். எந்த பாண்டுக்கு வந்து டிமாண்ட் அதிகமா இருக்கு? 12 rupees இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய பாண்டுக்கா 7 rupees இன்கம்? 12 rupees, கரெக்டா? அப்போ டிமாண்ட் வந்து 12 rupees கொடுக்கிற பாண்டுக்கு அதிகமா இருந்துச்சுன்னா பிரைஸ் யாருக்கு வந்து அதிகமா இருக்கும்? 12 rupees. யாருக்கு கம்மியாகும்? 7 rupees. அதான் இதுவும் சொல்லுது. மார்க்கெட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து டினாமினேட்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வேல்யூ ஆஃப் த பாண்ட் என்னவாகும்? கம்மியாகும். 7% இஷ்யூ பண்ணிருப்பீங்க, கரண்ட் மார்க்கெட் ரேட் எவ்வளவு இருக்கு? 12%. வேல்யூ ஆஃப் த பாண்ட் என்னவாகும்? கம்மியாகும். டிமாண்ட் சப்ளையும் மேட்ச் ஆகுது, மேத்தமெட்டிக்ஸும் மேட்ச் ஆகுது. புரியுதா? now you see the price risk. That price yield relationship தான் price risk சொல்றான். பாரு, எது? சிம்பிளி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். வேற எதுவும் யோசிக்காது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் YTM அதெல்லாம் இங்க கொண்டு வந்து கன்ஃபியூஸ் பண்ணாத, செப்பரேட்டாவா சொல்றேன். ஓகேவா? சிம்பிளி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வேற எதுவும் யோசிக்க வேண்டாம். ஓகே, அதை பத்தி நீங்க டிஸ்கஷன் வச்சீங்கன்னா எனக்கு டைம் ஆயிட்டே இருக்கும். ஓகே, தட் இஸ் த திங். பாருப்பாங்க, பாண்ட் பிரைசஸ் அண்ட் yields are inversely related. ஓகே, this is known as price risk. அப்ப மார்க்கெட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகிறதுனால price of the instrument என்னவாகும்? fluctuate ஆயிட்டு இருக்கும். அது risk. Anything if it becomes volatile then it is known as risk. Okay, so there will be a price risk also. ஏம்பா புரிஞ்சுதா புரியலையாப்பா? Shall I go for next option? Yes. Reinvestment risk. What do you mean by reinvestment risk?
மறுபடியும் there is a concept called immunization. There is a concept called immunization. What do you mean by immunization? சார் நான் இஷ்யூ பண்றப்ப இந்த கேஸ் எடுத்துக்கோங்களேன், எவ்வளவு கூப்பன் ரேட் இருந்துச்சு? 7%. இப்போ மார்க்கெட் ரேட் எவ்வளவு ஆயிடுச்சு? 12%. வருஷமும் கேஷ் ஃப்ளோஸ் வருமா? 7 rupees கேஷ் ஃப்ளோஸ் வருமா? அது என்ன பண்ணும்? நீங்க அது என்ன பண்ணும்? ரீஇன்வெஸ்ட் பண்ணும். எந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரேட்ல? அன்னத்தன்னைக்கு என்ன மார்க்கெட் ரேட் இருக்கோ அந்த மார்க்கெட் ரேட்ல என்ன பண்ணணும்? ரீஇன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி பண்ணான மட்டும்தான் வேல்யூ ஆஃப் மணியை உங்களால என்ன பண்ண முடியும்? சேஃப்கார்ட் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா உங்களோட வேல்யூ ஆஃப் மணி என்னவாயிடும்? அண்டர் வேல்யூ ஆயிட்டே போயிட்டு இருக்கும். தட் இஸ் நோன் as ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க். தட் இஸ் நோன் as ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க். எப்ப புரியுதா? நீ இந்த சைடு யோசிச்சுட்ட, சார் மார்க்கெட் ரேட் வந்து 7% இருந்தது, 12% ஆகுது, அப்போ வரக்கூடிய கேஷ் ஃப்ளோஸை வந்து என்ன ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். மார்க்கெட் ரேட் ஏறதான் செய்யும்ன்றதுக்கு ஏதாவது கேரண்டி கொடுக்க முடியுமாப்பா? இல்ல. மார்க்கெட் ரேட் கேன் ஆல்சோ கம் டவுன். 7% இருந்தது, 5% வர்றப்ப என்ன பண்ணுவீங்க? So that type of risk is known as reinvestment rate risk. Okay. If you have any doubt with respect to reinvestment risk, go and visit immunization concept in your bond management. There are 2 sums given in your study material. Okay, there are 2 sums given in your study material. Go and revisit. எப்ப புரிஞ்சுதாப்பா? இங்க பாரு, uncertainty with regard to interest rate at which the future cash flows could be reinvested. This is known as reinvestment rate risk. எப்ப பாருப்பா, ஏன்பா இந்த இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம்ப்பா. இந்த இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். என்னப்பா? நெட் இன்ட்ரெஸ்ட் பொசிஷன் ரிஸ்க். எப்போ ஏன்பா? there are non-paying liabilities. The non-paying liabilities is one of the significant factor contributing towards profitability of the bank. யாருப்பா non-paying liabilities? யாருப்பா பேங்க்குக்கு? கரண்ட் அக்கவுண்ட்ஸ். non-paying liabilities யாருப்பா? கரண்ட் அக்கவுண்ட்ஸ். கரெக்டாப்பா? கரண்ட் அக்கவுண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஃபண்டுக்கு என்ன கொடுக்கறது இல்ல, அவன் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறது இல்ல. இன் டர்ன் he will be charging the bank charges. In turn he will be charging the bank charges and அந்த அமௌண்ட் அவனுக்கு ரொட்டேஷன் பண்றதுக்கு ஃப்ரீயா அவைலபிளா இருந்துரும். ஓகேவா? சோ த்ரூ அவுட் தி பீரியட் ஒவ்வொரு கரண்ட்லயுமே குறைஞ்சபட்சம் 3 lakhs 4 lakhs அவனுக்கு என்னவா இருக்கும்? ஐடியலா இருக்கும். அதை எடுத்து அவன் என்ன பண்ணுவான்? லெண்ட் பண்ணிட்டு இருப்பான். ஓகே, தட் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி ஃபார் த பேங்க். அதனால தான் கரண்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்க டார்ச்சர் பண்ணுவாங்க. ஓகேவா? they won't be giving you the interest. Okay, net interest position risk என்னப்பா? net interest position risk? பாசிட்டிவ் கேப் எப்பப்ப பில்ட் ஆகும்? அசெட்ஸ் ஓட இன்ட்ரெஸ்ட் இன்கம் அதிகமா இருந்து லைபிலிட்டியோட இன்ட்ரெஸ்ட் இன்கம் கம்மியா இருந்தா பிரச்சனை இல்ல. அது அப்படியே உல்டாவா இருந்தா நெகட்டிவ் கேப். அந்த நெகட்டிவ் கேப் பாசிட்டிவ் கேப் வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மியா இருக்கணும்ன்றாங்க. அதிகமா எனக்கு இன்கம் வர வேணாம், ஓரளவுக்கு இன்கம் வந்தா போதும். போறதா இருந்தாலும் அதிகமா போக வேணாம், ஓரளவுக்கு போனா போதும். தட் இஸ் நோன் as minimizing your volatility. That is known as reducing your risk. அப்ப கேப் என்னவா இருக்கணும்? முடிஞ்ச அளவுக்கு கம்மியா, ஓரளவுக்கு கம்மியா இருக்கணும், ரீசனபிளா இருக்கணும், அவ்வளவுதான். அந்த ரீசனபிள்னஸ்ன்றது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பேங்கர், அவனுடைய எக்ஸ்போஷரை பொறுத்தது. இப்ப புரிஞ்சுதா புரியலையா? have you covered only one thing is maintained, yield curve risk. பாருப்பா, இந்த yield curveன்றது RBI வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா 20 years 25 years maturities பேஸ் பண்ணி you would have studied zero coupon rates as well as forward rates in your security valuation. கரெக்ட்டா? ஜீரோ கூப்பன் ரேட் அண்ட் ஃபார்வர்ட் ரேட்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. என்ன பண்ணுவாங்க? ஜீரோ கூப்பன் ரேட்ன்றது ஆவரேஜ் ரேட். ஓகேவா? அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு வருஷத்தோட ரேட்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க? ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்ப அந்த ஈல்ட் ரேட்ஸே மாறிடுச்சுன்னா ஃபார்வர்ட் ரேட்ஸ் என்னவாகும்? சேஞ்ச் ஆகும். அப்போ ஃபார்வர்ட் ரேட்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸோட பிரைசிங் என்னவாகும்? சேஞ்ச் ஆகும். ஸோ தட் இஸ் நோன் as yield curve risk. இப்போ கூட நீங்க ஆர்பிஐ வெப்சைட்ல போய் பாருங்க, 20 years yield curve இருக்கும். ஏன்னா அவன் ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ் டீப் டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்ணிட்டு அந்த ஜீரோ கூப்பன் ரேட்டை வச்சு என்ன கால்குலேட் பண்ணுவான்னா இயர் ஆன் இயர் ஃபார்வர்ட் ரேட்டை கால்குலேட் பண்ணுவான். ஓகேவா?
த்ரீ இயர்ஸ் ஜீரோஸ் இருக்கும், 5 இயர்ஸ் ஜீரோஸ் இருக்கும், 10 இயர்ஸ் ஜீரோஸ் இருக்கும், 15 இயர்ஸ் ஜீரோஸ் இருக்கும், 20 இயர்ஸ் ஜீரோஸ் இருக்கும். இதை ஒவ்வொரு வருஷத்துக்கும் என்ன எடுப்பான், எடுத்து ஃபார்வர்ட் ரேட் கால்குலேட் பண்ணுவோம். ஏன்பா புரியுதாப்பா? அது எல்லாமே ப்ராப்ளமேட்டிக் ஆஸ்பெக்ட்பா, அது போய் பாருங்க கொஞ்சம். ஓகே, யுவர் இன்ஸ்டிடியூட் ஹஸ் கொஸ்டின் 3 times based upon forward rates. Done. புரியுதாப்பா? எஸ் எஸ். How many risks you have? First one இல்ல பார்க்காம சொல்லுங்க. பேசிஸ் ரிஸ்க்னா என்ன? தட்ஸ் ஆல். முக்கியமான சாப்டர் கம்ப்ளீட் ஆயிடுச்சுப்பா. இனி இருக்கிறதெல்லாம் உருட்டிட்டு போறது தான். நம்பர் 1 பேசிஸ் ரிஸ்க்னா என்ன? அசெட்ஸுக்கும் லயபிலிட்டிஸ்க்கும் செப்பரேட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகேவா? அதனால வந்து என்னவாகும் உங்களுக்கு? நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் எக்ஸ்பேண்ட் ஆகலாம், கான்ட்ராக்ட் ஆகலாம். ஓகேவா? சோ இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் ஆச்சுன்னா என்ஐஏ என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். அது சொல்றது தானே. இன்ஸ்ட்ருமெண்ட் வாரியா சொல்றது பேசிஸ், நெட் பொசிஷன் பண்ணி சொல்றது நெட் பொசிஷன் ரிஸ்க், கேப்ப பத்தி பேசுறது கேப் எக்ஸ்போஷர். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் ரிஸ்க் சேஞ்ச் ஆச்சுன்னா நெட் பொசிஷன் சேஞ்ச் ஆகுமா? சேஞ்ச் ஆகும். அதுதான் யார் சொல்றாங்க? நெட் பொசிஷன் ரிஸ்க். ஓகேவா? கேப் வந்து எப்படி இருக்கணும்? பாசிட்டிவ் கேப், நெகட்டிவ் கேப்ப பத்தி பேசுறது கேப் எக்ஸ்போஷர், இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸ் பத்தி பேசுறது பேசிஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? அடுத்தது என்ன படிச்சோம்? 3 படிச்சோம். ஒன்னு பிரைஸ், இன்னொன்னு ரீஇன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்னு ஈல்டு கர்வ் ரிஸ்க். ஓகே, பிரைஸ் ரிஸ்க்னா என்ன? இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் ஆச்சுன்னா பாண்ட் பிரைஸ் என்னவாகும்? டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சஸ்னால யாருடைய பிரைஸும் இம்பாக்ட் ஆகும்? பாண்ட் பிரைசஸும் இம்பாக்ட் ஆகும். தட் இஸ் நோன் as பாண்ட் பிரைஸ் ரிஸ்க். ஓகே, ரீஇன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த மதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து வரக்கூடிய கேஷ் ஃப்ளோஸை ரீஇன்வெஸ்ட் பண்றதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும்? அன்சர்டைனா இருக்கும். அது என்னன்னு சொல்லுவாங்க? ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரேட் ரிஸ்க்னு சொல்லுவாங்க. ஈல்டு கர்வ் ரிஸ்க்னா என்ன? ஜீரோ கூப்பன் ரேட்ஸ் வந்து ஆர்பிஐ வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும். அப்ப என்ன ஆகும்னா வருஷம் ஃபார்வர்ட் ரேட்ஸ் மாறுறப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், மத்த அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் உடைய பிரைசிங் என்னவாகும்? சேஞ்ச் ஆகும். தட் இஸ் நோன் as ஈல்டு கர்வ் ரிஸ்க். இது எல்லாமே குரூப்பிங் பண்ணிக்கோங்க. ஒன்னு பேங்கோடைய என்ஐஏக்கு 3 பேர் யாரு? பேசிஸ், நெட் பொசிஷன், கேப் எக்ஸ்போஷர். ஓகேவா? பிரைஸ் ஆஃப் த பாண்ட பேஸ் பண்ணி 3 பேர் யாரு? பிரைஸ், ஈல்ட், ரீஇன்வெஸ்ட்மெண்ட். வந்தா எழுதிட்டு வந்துருங்க. ஓகே, இட் ஹஸ் பீன் ஆஸ்க்ட் ஃபார் 4 மார்க்னு நினைக்கிறேன். ஏம்பா பாருப்பா. நெக்ஸ்ட், இப்போ ரிஸ்க்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சாப்பா? அடுத்தது என்னப்பா? ஹெட்ஜிங் போகணும். கரெக்டாப்பா? எஸ் எஸ். Now you see here, first thing, ஏம்பா asset liability management பா. என்னப்பா? asset liability management. It has been asked. கரெக்டா? First thing, it is a hedging for interest rate risk. First one, important tools for risk management of interest for commercial banks. யார் பாயிண்ட் ஆஃப் வியூல பா இதுக்கு சொல்றது? யார் பாயிண்ட் ஆஃப் வியூல? கமர்ஷியல் பேங்க்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 4 வாட்டி கேட்டிருக்கிறான்ப்பா. ஓகேவா? ஏஎல்எம் கேட்டிருக்கிறான், டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க் கேட்டிருக்கிறான், அடுத்தது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்னா என்னன்னு கேட்டிருக்கிறான். டன். இன்னொன்னு ப்ராப்ளம் கேட்டிருக்கிறான், சீப்பஸ்ட் டு டெலிவர்னு அடுத்தது ஒன்னு இருக்குது. ஓகே, அது எடுக்கணும். நான் 15 மினிட்ஸ் இந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆயிடும். ஏன்பா புரிஞ்சுதாப்பா? போலாமாப்பா அடுத்தது? சரி. ஏன்பா அசெட் அண்ட் லயபிலிட்டி மேனேஜ்மெண்ட் அவன் ஒன்னும் சொல்லப்பா. யாருப்பா இது? அசெட் அண்ட் லயபிலிட்டி மேனேஜ்மெண்ட் யாருக்கு உண்டான டூல்ப்பா இது? பேங்க்குக்கு உண்டான டூல். என்ன பண்ணணும்னா, எப்படி மேனேஜ் பண்ணணும்னா, அவனுடைய என்ஐஏ என்னவா இருக்கணும்? எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். கரெக்டா? கொடுத்துருக்கிறான் பாரு, நெட் earnings from the interest should be maximized. அசெட் அண்ட் லயபிலிட்டி மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணும்? அவனுடைய நெட் earnings என்ஐஏ வந்து எப்படி ஆகணும்? மேக்சிமமா இருக்கணும். அந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி அவன் என்ன பண்ணணும்? மேனேஜ் பண்ணணும். ஓகேவாப்பா? இப்ப பாரு அடுத்தது. இப்போ ஏஎல்எம்னா என்னன்னு டிஃபைன் பண்ணிருக்கான். அதுக்கு மேல இருக்கிறது பாருங்க. ஏஎல்எம் இஸ் ஏ, ஜெனரலா தான் கொடுத்திருக்கான்,
ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் என்னன்னு சொல்லல. ஏஎல்எம்னா என்னன்னு சொல்லிட்டு இருக்கிற. யார் யூஸ் பண்றது? கமர்ஷியல் பேங்க்ஸ் யூஸ் பண்றது. எதுக்காக வேண்டி யூஸ் பண்ணுவாங்க? நெட் இயர்னிங்ஸ் இன்கம் வந்து ஆப்ஷன் எப்படி இருக்கணும்? மேக்ஸிமைஸ் பண்றதுக்கு. மூணாவது என்ன? இட் இஸ் a comprehensive dynamic framework for managing the interest rate risk of the banks. அவ்வளவுதான். comprehensive and dynamic framework to manage the risk of the bank. என்ன risk? interest risk. interest risk market risk ன்னு கொடுத்திருக்காங்க. interest risk by default it is a interest risk. ஓகேவாப்பா? சரி, அடுத்தது ஏஎல்எம் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு கொடுத்திருக்கான் பாரு. ஏஎல்எம் ஃபங்க்ஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு லிக்விடிட்டி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். என்னப்பா லிக்விடிட்டி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா உனக்கு தெரியும், கரெக்டா யோசிச்சு சொல்லு. லிக்விடிட்டி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு யோசிச்சு சொல்லு. கேஷ் கிரன்ச் எப்போ வரும்? கேஷ் கிரன்ச் எப்போ வரும்? கரெக்டா யோசிச்சு சொல்லுங்க. கரெக்டா யோசிச்சு சொல்லுங்க. கேஷ் கிரன்ச் எப்போ வரும்? டே இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுனா டிக்ரீஸ் ஆச்சுனாவாடா? இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுனாவா டிக்ரீஸ் ஆச்சுனாவா? இல்ல நீங்க சொல்லுங்க. நீங்க தான் ஸ்ப்ளிட் பண்ணோம். நீங்க தான் ஸ்ப்ளிட் பண்ணோம். இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுனா என்ன ஆகும்? டெபாசிட்ஸ் உள்ளார வரும். செகண்ட் டெபாசிட்ஸ் உள்ளார வரும். லயபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் நீங்க பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுனா அசெட்ஸ் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க? பாரோ பண்ணுவாங்களா ப்ரீபேமெண்ட் பண்ணுவாங்களா? ப்ரீபேமெண்ட் பண்ணுவாங்க. புரியுதா? அப்போ கேஷ் கிரன்ச்சா எக்ஸஸ் கேஷா? நல்ல யோசிடு, நல்ல யோசிடு, நல்ல யோசிடு. கேஷ் கிரன்ச்சா எக்ஸஸ் கேஷா? ஏன்பா லயபிலிட்டி ஏன்பா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெண்டு ரேட்டுமே தானப்பா இன்க்ரீஸ் ஆகும். ரெப்போ ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். லெண்டிங் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும், பாரோயிங் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? எப்பவுமே இல்லைன்னா அவ்வளவுதான். டிமாண்ட் சப்ளை மாட்டிடுச்சுன்னா ஒரே மூஞ்சி மேலே குத்துதான் பேங்க்குக்கு. ஓகேவா? நவ் யூ see here. அப்ப என்ன ஆகும் சார்? இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எல்லாருமே எஃப்டிஸ் போடுவாங்க. கேஷ் என்னவாகும்? இன்ஃப்ளோ ஆகும். கரெக்டா? கேஷ் என்னவாகும்? இன்ஃப்ளோ ஆகும். செகண்ட் ஆஸ்பெக்ட் என்ன? இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருச்சுன்னா லெண்டிங் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்ப ஆப்போசிட்ல இருக்கிறவன் பாரோ பண்ணிட்டு போயிருப்பான். இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவன் என்ன பண்ணிடுவான்? கடன் அடைக்க பார்ப்பான். ப்ரீபேமெண்ட் ஆகும். அப்ப பேங்க்குக்கு என்னவாகும்? சர்ப்ளஸ் கேஷ் ஆர் எக்ஸஸ் கேஷ். இந்த டிவைஸ் எப்போ யூஸ் பண்ணுவாங்க? இன்ஃப்ளேஷன்லயே டிஃப்ளேஷன்லயே? டிஃப்ளேஷன்லயே? இன்ஃப்ளேஷன். ஏன் இன்ஃப்ளேஷன்ல மக்கள் கிட்ட பணப்புழக்கம் அதிகமா இருக்கும். அந்த மணி சப்ளை என்ன பண்ணணும்? உள்ளார எடுத்து போட்டுக்கணும். தட்ஸ் வை பேங்க் வில் பி யூசிங் ஏ மானிட்டரி பாலிசி ஆஃப் வாட்? டு ரெகுலேட் த மானிட்டரி மணி சப்ளை. என்ன பண்ணுவாங்க? இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. பிஸ்கல் பாலிசி என்ன பண்ணுவாங்க? கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஸ்பெண்ட் பண்ணனும் ஆட்டோமேட்டிக்கா பணம் எங்க இருந்து வெளியே போயிடும்? கவர்மெண்ட்ல இருந்து மார்க்கெட்டுக்கு வெளியே போயிடும். அப்ப என்ன ஆகும்? பணப்புழக்கம் அதிகமாகும். ஓகேவா? சரி விடு. இது புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் அடுத்தது மேனேஜ்மெண்ட் ஆஃப் மார்க்கெட் ரிஸ்க். மற்ற பாண்ட்ஸோட பிரைசிங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அதை மேனேஜ் பண்ணுவாங்க. அதையும் மேனேஜ் பண்ணணும். தட் இஸ் ஆல்சோ யுவர் ஏஎல்எம் ஃபங்க்ஷன். அடுத்தது growth பிளானிங், ப்ராஃபிட் பிளானிங் எல்லாமே ஏஎல்எம்ல ஃபங்க்ஷன்ஸா இருக்கும். ஓகே? எழுத மாட்டேங்குது. ஓகேப்பா, பாருப்பா. ஏன்பா என்னோட அண்டர்லைன் பண்ண முடியல, என்னன்னு தெரியல. பார்க்கலாம். எஸ் என்னம்மா சொல்லுமா. இன்ஃப்ளேஷன் எதனாலமா ஆகும்? எல்லாருமே கன்சம்ஷன்ஸ் அதிகமா பண்ண ஆரம்பிப்பாங்களா? கன்சம்ஷன் கையில பணம் இருந்தா தான் நம்ம பண்ணுவாங்க. அப்ப அந்த பணத்தையே எடுத்துட்டானா அப்ப முடிஞ்ச அளவுக்கு மானிட்டரி சப்ளை கட் பண்ண பார்க்குமா இல்ல நான் ஃப்ளஷ் பண்ண பார்க்குமாமா? கட் பண்ண பார்க்கும். ஓகே, தட் இஸ் த ரீசன். டன். போலாமா? அப்ப அடுத்தது எஃப்ஆர்ஏ படிச்சிருக்கீங்களா படிக்கலையாப்பா? எஃப்ஆர்ஏ படிச்சிருக்கீங்களா? எஃப்ஆர்ஏ இஸ் த எதுக்குப்பா போடுறது? யாருப்பா போடுவாங்க? எஃப்ஆர்ஏ போடுவாங்க? borrower or lender. யார்கிட்ட போடுவாங்க? பேங்கர் கிட்ட. எதனால? இன்ட்ரெஸ்ட் ரேட்டை
இன்ட்ரெஸ்ட் ரேட்டை லாக் பண்றதுக்கு. கரெக்டா? இன்ட்ரெஸ்ட் ரேட்டை லாக் பண்றதுக்கு. எப்ப புரியுதா புரியலையா? எஃப்ஆர்ஏ பை டிஃபால்ட் என்ன டெரிவேட்டிவ்? ஓடிசி டெரிவேட்டிவ். ஓடிசி டெரிவேட்டிவ்னா என்ன? ஓவர் த கவுண்டர். எங்க இருக்காது? மார்க்கெட்ல லிஸ்டா இருக்காது. யார் யார் உட்கார்ந்து பேசுறது? பேங்கரும் பர்சன் டு பர்சன் உட்கார்ந்து பேசுறது. ஓகேவா? எஸ், general, it is general. You go and read same thing what you have studied in your sum, it has been given. Okay, same thing what you have studied in your sum, it has been given. Better you do the problems. Okay, FRA is an agreement between two parties through which a borrower or lender protects himself against the unfavorable changes of a interest rate. It does not involve என்னப்பா டிரான்ஸ்ஃபர்ஸா இல்ல அப்படின்னா பிரைஸ் செட்டில்மெண்ட்ல கொடுத்து முடிச்சுப்பீங்களாப்பா? என்னப்பா பண்ணுவீங்க? உண்மையிலேயே லோன் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? லோன் உண்மையிலேயே லோன் வாங்குவீங்களா? ஏன்பா நோஷனல் பிரின்சிபல் பேர்ல இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணிட்டு you will be paying the net settlement. Net settlement you will be paying. Okay, you will be paying only the net settlement. போய் பாருங்க, நோஷனல் பிரின்சிபல் மேல கால்குலேட் பண்ணி you will be paying only the net settlement. என்னைக்கு net settlement பே பண்ணுவீங்க? எஃப்ஆர் மெச்சூரிட்டி எப்ப ஆகும்? ஏன்பா இருப்பா இங்க பாருப்பா, இது வேற எழுத மாட்டேங்குது. ஏன்பா 3/9 எஃப்ஆர்ஏனா என்னப்பா? 3/9 எஃப்ஆர்ஏனா என்னப்பா? 3/9 எஃப்ஆர்ஏனா என்னப்பா? After 3 months 6 months requirement இருக்கும். இல்ல சூஸ் ஆகல. சரி ஃபைன், let it be. சார், இப்போதுல இருந்து 3வது மாசம் எனக்கு வந்து என்ன வருது? பண தேவை வருது. அப்போ நான் எப்போ எக்ஸிக்யூட் ஆகுறேன்? ஆஃப்டர் 3rd month. எத்தனை மாசத்துக்கு? 6 months. So that is known as tenure of entire FRA is 9 when you are executing it on 3rd month. ஓகேவா? What is an interest rate? It is fixed just before 1 day of execution. புரியுதா? 3rd month எண்ட்ல இருக்கிறீங்கன்னா 3rd monthக்கு முன்னாடி ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன பண்ணுவாங்க? லாக் பண்ணுவாங்க. ஓகேவா? லாக் பண்ணி எடுத்துட்டு கமிட்டட் ரேட் என்ன, அன்னத்தன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னு பார்த்து அந்த டிஃபரன்ஷியல் அமௌண்ட் என்ன பே பண்ணுவாங்க? அன்னைக்கே பே பண்ணிட்டு முடிச்சிருவாங்க. ஆன் வாட்? ஆன் நோஷனல் பிரின்சிபல். ஓகே, திஸ் இஸ் த ப்ராப்ளமேட்டிக் ஒர்க்கிங்ஸ் ஆஃப் எஃப்ஆர்ஏ. யூ கோ அண்ட் சி என்எஃப் டெக்ஸ்ட். எல்லா டீச்சர்ஸும் எடுத்திருப்பாங்க எஃப்ஆர்ஏ. ஓகே, எஃப்ஆர்ஏ எடுக்காம இருக்க மாட்டாங்க. அது எடுக்கணும்னா எனக்கு 1.5 மணி நேரம் வேணும்ப்பா. நீ வேற, எனக்கு கொடுத்துருக்கிறதே 1.5 மணி நேரம் ஒரு சாப்டர். ஆமா, that is your FRS. Okay, basically it has done for interest rate. Next, இப்போ ஒரே ஒரு நிமிஷம், இங்க எனக்கு பென் இல்லைன்னா கஷ்டம். ஒரே நிமிஷம் will be coming back. அவ்வளவு, இன்னும் 2 கொஸ்டின் இருக்கு. அது முடிஞ்சிருச்சுன்னா இந்த சாப்டர் முடிஞ்சது. ஏன்பா அடுத்து நான் சொல்லிட்டே வரேன்ப்பா, பாருப்பா. ஏன்பா அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ரேட் மேனேஜ்மெண்ட்ல நீங்க என்னென்னப்பா படிச்சீங்க? இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மேனேஜ் பண்றதுக்கு யூ வுட் ஹவ் ஸ்டடிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆப்ஷன்ஸ். கேள்விப்பட்டிருக்கியாப்பா? கேப், காலர், ஃப்ளோர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது இல்லையா? கேப், காலர், ஃப்ளோர் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையாப்பா? என்னப்பா சேம் ப்ராப்ளம்ஸ் இருக்குப்பா. அது என்னது? எதுக்கு சரிப்பா. கேப்னா என்னப்பா? கேப்னா என்ன? கேப்னா தலைக்கு மேல போடுறதாப்பா? என்னப்பா? என்னோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அதுக்கு மேல போச்சுன்னா, நான் ஒரு பெஞ்ச் மார்க் ரேட் பிக்ஸ் பண்ணிருப்பேன், அதுக்கு மேல போச்சுன்னா கேப் செல்லர் இருப்பாரா இல்லையா? கேப் ஆப்ஷன் ரைட்டர் என்ன பண்ணுவாரு? காம்பன்சேஷன் பே பண்ணுவார். யார் எக்ஸசைஸ் பண்றது? ஹோல்டர் வில் எக்ஸசைஸ். ஹூ வில் பே? ரைட்டர் வில் பி பேயிங். ஏன்பா படிச்சிருக்கீங்களா இல்லையா? சொல்லியிருக்கிறேனா இல்லையா?
ஃப்ளோர்னா என்னப்பா? ஃப்ளோர்னா என்னப்பா? ரேட்டு கீழே போக கூடாது சார். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 3% போட்டிருப்பேன், அது கீழே போறப்ப என்னவாகும்? எனக்கு எக்ஸசைஸ் பண்ணுவார். யார் எக்ஸசைஸ் பண்ணுவார்? ஃப்ளோர் ஆப்ஷன் பையர் எக்ஸசைஸ் பண்ணி காம்பன்சேஷன் வாங்குவார். யார் கிட்ட இருந்து? ரைடர் கிட்ட இருந்து. ஓகேவா? சோ தட் at the end of the day he will be getting minimum 3%. at the end of the day he will be getting minimum 3%. கரெக்டா? அதுக்கு அவன் என்ன பே பண்ணணும்? பிரீமியம் பே பண்ணணும். யார் பிரீமியம் பே பண்றது? பையர். எப்ப பை டிஃபால்ட் கேப் ஆப்ஷனும் ஃப்ளோர் ஆப்ஷனும் இட் இஸ் an option. It is an option. Cap option is nothing but your call option. For what? Interest rate. By default, your floor option is set to be your put option. Okay வா? புரியுது என்னன்றது? For what? For interest rate. Interest rate வந்து சொல்லிருக்கக்கூடிய பெஞ்ச்மார்க் ரேட்டை காட்டிலும் அதிகமா போறப்ப என்ன பண்ணுவாங்க? எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. எந்த ஆப்ஷன்? கால் ஆப்ஷன். பெஞ்ச்மார்க் ரேட்டை காட்டிலும், பெஞ்ச்மார்க் ரேட்னா என்ன? ப்ரீ டிட்டர்மைன்ட் ரேட். அந்தந்த கான்ட்ராக்டே ப்ரீ டிட்டர்மைன் பண்ணிருப்பாங்க. அதை காட்டிலும் கம்மியா போறப்ப என்ன பண்ணுவாங்க? ஃப்ளோர் ஆப்ஷன் எக்ஸசைஸ் ஆகும். யார் எல்லா ஆப்ஷன்ஸ் எல்லாம் எக்ஸசைஸ் பண்றது? யாரு? யார் பை பண்ணிருக்காங்களோ அவன் தான். தட் மீன்ஸ் ஹோல்டர். ஆப்ஷன் ஹோல்டர் will be exercising the option. Okay? நம்ம போய் பாருங்கப்பா, இந்த டெரிவேட்டிவ்ஸ் எல்லாமே ரொம்ப கேட்டுட்டு இருக்கிறான்ப்பா. இன்ட்ரெஸ்ட் ரேட் டெரிவேட்டிவ்ஸ் லாஸ்ட் டைமே கேட்டான். see here. பென் எடுக்க மாட்டேங்குது. இன்னைக்கே ஆகணுமா? ஒரே நிமிஷம் பா, என்ன பென் எடுக்க மாட்டேங்க, என்னன்னு தெரியல. ஏன்னா அடுத்தது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான டாபிக். நெக்ஸ்ட் 5 minutes. ஓகேப்பா, சரி, இதாச்சு. நெக்ஸ்ட் இன்னொன்று டிஸ்கஸ் பண்றோம் பாரு. என்னென்னலாம் முடிச்சு ஹெட்ஜிங் டெக்னிக்ஸ். ஏஎல்எம் லெட் இட் ஸ்டார்ட். அது ஸ்டார்ட் ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்பர் 1 ஏஎல்எம் கண்டுபிடிச்சோம். ஏஎல்எம் என்ன? யார் யூஸ் பண்ற டெக்னிக் அது? பேங்க், கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்க? அசெட்ஸ் லைபிலிட்டிஸை மேனேஜ் பண்ணுவாங்க. so that their NII will be at a maximum. அந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு NII என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க? மேக்ஸிமம் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. என்னென்னலாம் ஃபங்க்ஷன்ஸா இருக்கும் அதுல? liquidity management will be the function, profit planning will be the function, growth planning will be the function. FRA இதெல்லாமே யாருப்பா ட்ரேட் பண்ணுவாங்க? பேங்கர். trade management will be the function. all these are trade management. FRA, cap option, call option, floor options யார்கிட்ட எக்ஸசைஸ் பண்ணுவீங்க? நீங்க பேங்கர் கிட்ட தான் போய் நிப்பீங்க. all these things are said to be known as OTC derivatives. okay? நெக்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் என்னப்பா இருந்த? ஏஎல்எம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன? எஃப்ஆர்ஏ பார்த்தாச்சு. அடுத்தது இன்னொரு டிவைஸ் என்னப்பா? ஆப்ஷன்ஸ். என்ன ஆப்ஷன்ஸ்? இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆப்ஷன்ஸ். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆப்ஷன்ஸ் எத்தனை இருந்துச்சு? 3. கேப், காலர், ஃப்ளோர். கேப் பத்தி பேசிட்டேன், ஃப்ளோர் பத்தி பேசிட்டேன். காலர்னா என்னப்பா? காலர்னா என்னப்பா? கேப்பை பை பண்ணி ஃப்ளோரை சேல் பண்ணுமாப்பா? என்னப்பா காலர்னா? காலர் படிச்சது இல்லையாப்பா? ஏன்பா கேப் ஆப்ஷன் எப்பப்பா வாங்குவீங்க? அதெல்லாம் விட்டுருங்க. கேப் ஆப்ஷன் எப்போ வாங்குவீங்க? இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுறப்பவோ இறங்குறப்பவோ? borrower, no doubt that borrower will be going. கேப் ஆப்ஷன் எப்போ வாங்குவீங்க? இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஏறும்ன்ற இன்டென்ஷன் இருக்கிறப்ப. ஃப்ளோரை எப்பப்ப ரைட் பண்ணுவீங்க? ஃப்ளோர் எப்ப ரைட் பண்ணுவீங்க? ஃப்ளோர் வாங்குறதுன்றது இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையப்ப. ஃப்ளோர் எப்ப ரைட் பண்ணுவீங்க? இன்ட்ரெஸ்ட் குறையாதுன்னு சொல்றப்ப. அப்படி சொல்லக்கூடாது. இன்ட்ரெஸ்ட் ஏறுறப்பன்னு சொல்லக்கூடாது. இன்ட்ரெஸ்ட் குறையாதுன்னு சொல்லணும்.
இன்ட்ரெஸ்ட் குறையாதுன்ற பட் இன்டென்ஷன்ல நான் என்ன பண்ணுவேன், ஃப்ளோர் ஆப்ஷனை ரைட் பண்ணுவேன். கரெக்டா? கேப் ஆப்ஷன் எப்போ போவேன் நான், இன்ட்ரெஸ்ட் ஏறுறப்ப. அப்போ ஃப்ளோர்ன்ற பட்சத்துல சாரி காலர்ன்ற பட்சத்துல நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, சார் ஐ am buying which option, combination of cap as well as floor is ரெண்டுமே சேர்த்தா என்னன்னு சொல்லுவீங்க, காலர்னு சொல்லுவீங்க. அப்போ காம்பினேஷன் ஆஃப் கேப் என்ன பண்ணுவீங்கன்னா கேப் ஆப்ஷனை பை பண்ணுவீங்க. ஓகேவா? எப்போ பை பண்ணுவீங்க கேப் ஆப்ஷனை, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும்ன்ற இன்டென்ஷன் இருக்கிறப்ப. ஃப்ளோர் எப்போ ரைட் பண்ணுவீங்க, இன்ட்ரெஸ்ட் குறையாதுன்றப்ப. தட் மீன்ஸ் இன்டென்ஷனலி யூ ஆர் டெல்லிங் தட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வில் கோ அப். ஓகேவா? தட் மீன்ஸ் இட் இஸ் ஏ ஸ்ட்ராட்டஜி. காலர்ன்றது என்ன, ஸ்ட்ராட்டஜி. வாட் ஸ்ட்ராட்டஜி? காம்பினேஷன் ஆஃப் கேப் அண்ட் ஃப்ளோர். கேப் அண்ட் ஃப்ளோர். கேப் என்ன பண்ணுவீங்க, யூ ஆர் ஹோல்டிங் லாங் பொசிஷன் ஆன் கேப், you are holding long position on cap and you are holding short position on floor. cap buy பண்ணி floor சேல் பண்ற ஸ்ட்ராட்டஜி பேர் தான் என்ன, காலர். ஏன்பா இது பண்ணுவாங்க, ஏன்பா இன்டென்ஷன் என்ன, மார்க்கெட் ரேட் ஏறும். மார்க்கெட் ரேட் ஏறும்ன்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம், கேப்பை மட்டும் பை பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம். வாட் இஸ் த ரீசன் ஆஃப் என்ட்ரிங் இன்டு காலர்? வாட் இஸ் த ரீசன்? பிரீமியம். கால் ஆப்ஷன்ல வந்து என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க வாங்குறப்ப கேப் ஆப்ஷன்ல பிரீமியம் பே பண்ணணும். ஃப்ளோரை ரைட் பண்றப்ப என்ன ரிசீவ் பண்ணுவீங்க, பிரீமியம் ரிசீவ் பண்ணிடுவீங்க. தட்ஸ் வை தேர் இஸ் a thing called zero collar strategy. என்னது ஜீரோ காலர் ஸ்ட்ராட்டஜி, ஜீரோ பிரீமியம் காலர். என்னது ஜீரோ பிரீமியம் காலர்? என்ன ஜீரோ பிரீமியம்னா, எக்ஸாக்ட்டா நான் கேப்புக்கு என்ன அமௌண்ட் பே பண்றேனோ பிரீமியமா, அதே அமௌண்ட் ஃப்ளோர்ல என்ன பண்ணுவேன் நான், பிரீமியமா ரிசீவ் பண்ணுவேன். அப்போ ₹1 கட்டாம நான் என்ன பண்ணிடுவேன், ஸ்ட்ராட்டஜியை வந்து என்ன பண்ணிடுவேன், ஃப்ரேம் பண்ணிடுவேன். ஓகேவா? திஸ் இஸ் நோன் as காலர். ஓகே, எக்ஸாக்ட்டா இங்கேயும் அதே தான் கொடுத்துருப்பேன். இங்க பாருங்க, ஏன்பா காலர் பேஸ் பண்ணி ஒரு சம் இருக்குப்பா உனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் மேனேஜ்மெண்ட்ல, கரெக்டா பாத்துக்கோங்க. ஓகே, nowadays your institute is asking very good sums on interest rate swap management. ஓகே, டேய் படுத்தாதடா டேய், ஏன்டா நீங்க கடுப்பேத்திட்டு இருக்கிற டைம்ல. பாருப்பா, ஓகே ஃபைன், இது பிரேக்ல பாத்துக்கலாம். விடுப்பா, பாருப்பா. இல்லாம என்ன பண்றது, பெண் எடுக்காம போயிடுச்சு. ஒரே நிமிஷம் இருப்பா. ஏன்பா ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் டெக்னிக் என்னப்பா, ஏன்பா இதுக்கே டைம் ஆயிடுச்சு பாருப்பா. ஏஎல்எம் கரெக்டா? ஏஎல்எம்ல வந்து நெக்ஸ்ட் என்ன, அடுத்தது எஃப்ஆர்ஏ. திஸ் இஸ் நோன் as ட்ரெடிஷனல் மெத்தட்ஸ். ஓகே, மாடர்ன் மெத்தட்ஸ் வந்துட்டோம். இப்போ மாடர்ன் மெத்தட்ஸ்ல நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆப்ஷன்ஸ். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆப்ஷன்ஸ், some of the important types of options are said to be cap, floor, collar. Cap, floor, collar. Basically they are derived from a concept called FRA. Basica they first வந்து FRA தான் வந்தது, அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணாங்க, they have derived a concept called what? Cap options, call option and floor option. சொல்லுப்பா, cap when it is used, when interest rate goes up. கரெக்டா? floor when interest rate goes down. இன்ட்ரெஸ்ட் ரேட் கீழே போகும் நினைக்கிறப்போ போனதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுவீங்க. போகும் நினைக்கிறப்பவே நான் என்ன பண்ணிடுவேன், I will be entering into a option contract. Okay, it is a derivative. Next comes your collar. Combination of cap and floor. cap என்ன பண்ணுவீங்க, buy பண்ணுவீங்க. That is you will be taking long position on cap. floor என்ன பண்ணுவீங்க, sell பண்ணுவீங்க. That is you will be taking short position on floor. So the combination of long cap and short floor is said to be your collar. Okay, so next one, that is about your interest options. Next comes interest rate swaps. ஏன்பா இது ஃபெமிலியர் இல்லையாப்பா உனக்கு? என்னப்பா பண்ணுவீங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப்ஸ்ல? ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃப்ளோட்டிங் ரேட்டுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க,
ஸ்வாப் பண்ணுவீங்களா, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவீங்களா. ஸ்வாப் இஸ் நத்திங் பட் எக்ஸ்சேஞ்சிங். ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ஆப்ளிகேஷன் இருந்தா அது என்ன பண்ணுவீங்க, ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆப்ளிகேஷன்ஸ்க்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பீங்க. ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் இல்லைன்னா ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்கியா, ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்கியா? ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட். வாட் இஸ் த ரீசன்? ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்பவுமே என்னவாயிட்டு இருக்கும், சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். எனிதிங் விச் சேஞ்சஸ் இட் இஸ் செட் டு பி ரிஸ்கியர். ஓகே, ரிஸ்க் யார் எடுக்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்க எதை சூஸ் பண்ணுவாங்க, ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சூஸ் பண்ணுவாங்க. ரிஸ்கே வேணாம் அப்படின்னு சொல்றவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபிக்ஸட் ரேட்டுக்கு போவாங்க. ஓகே, தட் இஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப். ஓகே, எப்ப இது ரெண்டு புரிஞ்சுதாப்பா? ஷால் ஐ ப்ரொசீட்? நெக்ஸ்ட் கம்ஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபியூச்சர்ஸ். என்னப்பா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபியூச்சர்ஸ்? என்னப்பா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபியூச்சர்ஸ்னா? ஏன்பா இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபியூச்சர் போடுறியா, அதுவாப்பா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபியூச்சர்? எப்ப நான் சொல்றது புரியுதா புரியலையா? எப்ப நான் predicting interest rate வேற என்னப்பா? very beautiful concept. I become very fan for this concept. I have become very fan for this concept. They have used both bond management as well as future prices. Future concept ஐயும் bond management concept ஐயும் they have given blend பண்ணி கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து interest rate futures இல்ல, bond futures. என்னது? bond போடக்கூடிய futures. இங்க பாரு, number one we know that price yield relationship. பாருப்பா கொஞ்சம் இங்க கேர்ஃபுல்லா பாருப்பா, இது கூட cheapest to deliver ன்னு இன்னொன்னு இருக்கு. cheapest to deliver ஒரு வாட்டி 4 மார்க் கேட்டிருக்கான் ப்ராப்ளம்ல. ஓகே, பாரு price yield relationship இருக்காப்பா பாண்டுக்கும் எனக்கும், பாரு பாண்டுக்கும் இன்ட்ரெஸ்ட்டுக்கும். ஓகேவா, price yield relationship. என்னப்பா price yield relationship? value of bond is equals to CF divided by 1 plus K. ஆமாவாப்பா, ஆமாவா? சோ இந்த Kன்றது தான் என்னப்பா, yield. கரெக்டா? இன்ட்ரெஸ்ட் ரேட். CF means your cash flows, that is your interest amount. Now you tell me what happens if interest rate goes up, value of bond comes down. What happens if your interest rate comes down, value of bond goes up. Okay, now I am telling you one situation, you tell me. Okay, today see, I am writing two markets now, spot bond market and futures bond market. என்ன bond market? futures bond market. Sir, bond market futures இருக்கா சார்? இருக்கு, கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா, உனக்கு சிலபஸ்ல வந்து இந்த ஒரு இடத்துல கொடுத்துட்டு நிப்பாட்டிட்டாங்க. அதுதான் இன்ஸ்டிடியூட் மேல எனக்கு கடுப்பே. ஓகே, கொடுத்தாங்க பெருசா வச்சு செஞ்சிருக்கணும். ஓகே, பாரு அடுத்து. now you see here, see எவ்வளவு சூப்பரா இருக்குதுன்னு பாரு முதல்ல கான்செப்ட், அதுக்கப்புறம் பார்க்கலாம். you told me that sir today I have purchased 100 rupees one bond. என்னது? one bond. value of the bond how much, எவ்வளவு purchase பண்ண நானு? 100 rupees purchase பண்ண. I am thinking that in next 3 months interest rate will go up. என்னது? ஏன்பா சொல்லுப்பா, கூப்பன் ரேட் எவ்வளோப்பா? கூப்பன் ரேட் வந்து 9% வச்சுக்கோ. 3 monthsல வந்து எனக்கு நான் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோக்கு மேல போகும்னு நினைக்கிறேன்? 10% மேல போகும்னு நினைக்கிறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் 12%. ஓகேவாப்பா? அப்போ 3 மாசத்துக்கு அப்புறம் வேல்யூ ஆஃப் த பாண்ட் என்னவாகும்பா? என்ன ஆகும்? ஏன்பா ஸ்பீக் அவுட். என்ன ஆகும்? வேல்யூ ஆஃப் த பாண்ட் ஃபால் ஆகுன்ற பயமும் வரும். ஆமாவா இல்லையா? சோ இன் ஃபியூச்சர், இன் நெக்ஸ்ட் 3 months வேல்யூ ஆஃப் த பாண்ட் என்னவாகும்பா? டிக்ரீஸ் ஆகுமா இல்ல இன்க்ரீஸ் ஆகுமா? டிக்ரீஸ் ஆகும். அப்போ இது இது எங்க நின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற நீ? இது எங்க நின்னு யோசிச்சுட்டு இருக்கிற நீ? இன்னைக்கு நின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற. எப்போ? 3 monthsக்கு அப்புறம். எப்ப நான் சொல்றது புரியுதா? இப்போ இமீடியட்டா நீ எங்க போவ? ஃபியூச்சர்ஸ்க்கு போயிட்டு என்ன பண்ணுவ? கவர் பண்ணுவ. என்ன பண்ணுவ? கவர்னா என்ன? ஹெட்ஜிங். ஆல்ரெடி நீ பாண்ட் ஸ்பாட் மார்க்கெட்ல எப்படி இருக்கிற? லாங் பொசிஷன்ல இருக்கியா, ஷார்ட் பொசிஷன்ல இருக்கியா? லாங் பொசிஷன். வாட் டு யூ மீன் பை லாங் பொசிஷன்? ஆல்ரெடி யூ ஹோல்ட் the bond, that is known as long position. பையோ ஹோல்டோ ரெண்டுமே என்ன? லாங் பொசிஷன். சேல் பண்றது பத்தி என்னன்னு சொல்றது? ஷார்ட் பொசிஷன். ஓகே, this is known as your 5 minutes. ஓகே, this is known as, அது விடுங்கப்பா, அவரை விடுங்கப்பா, அவர் அப்புறம் பாத்துக்கலாம். இங்க பாருப்பா. yes, see here, today I am holding long position on what? Physical bond or futures bond? Physical bond, that means spot bond. Okay, long position on
பிசிக்கல் பாண்ட் எவ்வளோடா இருக்கு தம்பி இன்னைக்கு பிரைஸ் 100. ஓகே எஸ், எனக்கு என்ன இருக்கு, பயம் இருக்கு சார், ஃபியூச்சர்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிடுச்சுன்னா என்ன சார் ஆகும், பாண்ட் பிரைஸ் குறைஞ்சிரும். அதனால நான் இன்னைக்கு என்ன போறேன், ஐ எம் கோயிங் டு டேக் அப் a பொசிஷன் ஆஃப் ஷார்ட். இன்னைக்கே this is long position in your physical bond market. Second one, you are taking short position எங்க futures. Futures. Say that future price will be 101 rupees. எவ்வளோ 101 rupees. என்னப்பா எக்ஸாக்டா பாண்ட் பிரைஸ் என்ன இருக்குதோ அதுக்கே மேட்ச் ஆகுமா இல்லைன்னா கொஞ்சம் ஹையரா இருக்குமா ஃபியூச்சர் பிரைசஸ்? ஹையரா இருக்கு. சரி கேட்கறேன், அடுத்தது கேட்கறேன். ஃபியூச்சர்ஸ் எப்படிப்பா பிரைஸ் பண்ணுவீங்க? ஃபியூச்சர்ஸ் எப்படிப்பா பிரைஸ் பண்ணுவீங்க? எத்தனை மாசம் இருக்குது மெச்சூரிட்டிக்கு? 3 months. எத்தனை மாசம் இருக்குது மெச்சூரிட்டிக்கு? 3 months. How futures are getting priced? How futures are getting priced? What is the current market price of the bond today? 100. Correct? Plus, what is the risk-free rate of interest? What is the risk-free rate of not 9%, 10%? Okay, நான் அங்க கொடுத்திருக்கிறது வேற. You are thinking that risk-free rate of interest today. இது என்னைக்கு பிரைஸ் பண்றீங்க? என்னைக்கு பிரைஸ் பண்றீங்க? டுடே. எத்தனை மாசத்தோட ஃபியூச்சர் பிரைஸ் வேணும் எனக்கு? 3 months எக்ஸ்பைரி ஆகக்கூடிய ஃபியூச்சர் பிரைஸ் வேணும். 3 months எக்ஸ்பைரி ஆகக்கூடிய ஃபியூச்சர் பிரைஸ் வேணும். நல்லா பாரு, உனக்கு ஃபியூச்சர் பிரைஸ் பண்ண தெரியலன்னு இங்க பாத்துக்கோ. வித் டிவிடெண்ட் வித்அவுட் டிவிடெண்ட் இருக்கா, அது நீ போய் பாத்துக்கோ, உனக்கு புரியும். முதல்ல ஃபியூச்சர்ஸ் எப்படி பிரைஸ் பண்றதுன்னு பாத்துக்கோ. ஓகேவா? கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு இருக்குது இன்னைக்கு? 100. ஓகேவா? ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஹேப்பன்ஸ் டு பி 6% பெர் annum. ஓகே, இன்னைக்கு எவ்வளவு இருக்குது ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஆஃப் ரிட்டர்ன்? 6%. ஆக்சுவலா ரிஸ்க் ஃப்ரீ ரேட் தான் கொடுக்கணுமான்றது கேட்டா கிடையாது. அந்தந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு என்ன ரிஸ்க் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிட்டர்ன் எடுத்துக்கணும். பட் ஃபார் த சேக் ஆஃப் சிம்பிளிசிட்டி ஐ ஹவ் டேக்கன் ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஓகேவா? 6% இருக்குது பெர் annumக்கு. எத்தனை மாசம் மெச்சூரிட்டி ஆகுது? எத்தனை மாசத்துக்கு மெச்சூரிட்டி? அப்போ எப்படி மெஷர் பண்ணுவீங்க? பிளஸ் 6% into 3 divided by 12. எவ்வளவு வருது? 100 plus 6% into 3 by 12 எவ்வளவு வருது? 101.15. Okay, you interpret this price. How will you tell? இந்த 101க்கு என்னன்னு சொல்லுவீங்க? ஃபியூச்சர் பிரைஸ் சொன்னா 7யோட போவேன் நான். எப்படி சொல்லுவீங்க? வித் மெச்சூரிட்டியோட சொல். The price of bond future having a maturity of 3 months, trading to date எவ்வளோ? 101. trading today at 101. எப்ப நான் சொல்றது புரியுதா புரியலையா? எப்ப இந்த மெச்சூரிட்டின்றது சேஞ்ச் ஆகுமா சேஞ்ச் ஆகாதா? சேஞ்ச் ஆகுமா சேஞ்ச் ஆகாதா? சேஞ்ச் ஆகாது. மெச்சூரிட்டின்றது சேஞ்ச் ஆகாது. மார்ச், இப்ப என்ன மந்த் இது? செப்டம்பர். திங்க் தட் டிசம்பர் மந்த் மெச்சூரிட்டின்னு வச்சுக்கோ. அப்போ ஃபியூச்சர்ஸ் வில் எக்ஸ்பைரி ஆன் டிசம்பர் மந்த். ஓகேவா? சோ இன்னைக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? இன்னைக்கு செப்டம்பர் 15. செப்டம்பர் 15 ஏதோ ஒன்று வச்சுக்கோ, டேட் தெரியல எனக்கு. செப்டம்பர் 15 வந்து என்ன பண்ற? பிரைஸ் பண்ற. அப்போ பிரைஸ் எப்படி பண்றீங்க? சார் இன்னைக்கு பாண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் சார். இன்னிலிருந்து எவ்வளவு நாள் இருக்குது எக்ஸ்பைரிக்கு? ஆக்சுவலா 3 monthsல எவ்வளவு நாள் இருக்கு? 2.5 months இருக்கு. சோ 2.5 divided by 12 பிரைஸ் பண்ணுங்க. எவ்வளவு வருது? 2.5 divided by 12 எவ்வளவு வருதுன்னு சொல்லுப்பா. 1. into 2 by 12 போட்டானவா? 2.5 போட்டா இன்னும் கம்மியா வரணுமா? 101.5 வந்தது அப்போ லாஸ்ட் டைம். ஓகே, இப்போ வந்து 0.25. ஓகே, ஏப்பா இது புரிஞ்சுதா? சரி, நான் கேட்கறது கரெக்டா பதில் சொல்லு. ஓகேவா? டென்ஷன் ஆயிடுவேன் நான் இவ்வளவு நேரம் சொன்னது இல்லாம. ஏன்னா ப்ராப்ளம் இல்ல, எடுக்கல நான். இங்க பாரு, இப்போ 3 months எக்ஸ்பைரி டிசம்பர்ல ஆகுது. ஓகேவா? இப்போ நீ எங்க இருக்கிறன்னா நவம்பர்ல இருக்கிற. இப்போ பிரைஸ் பண்ண ஃபியூச்சர்ஸ். நவம்பர் அன்னைக்கு கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து இட் ஹேப்பன்ஸ் டு பி 105. இப்போ பிரைஸ் பண்ண ஃபியூச்சர் எவ்வளவு? 6% தான். எத்தனை மாசத்துக்கு பிரைஸ் பண்ணுவீங்க? நவம்பர் எண்ட்ல இருக்கிறீங்க. யூ ஆர் ஸ்டார்டிங் அட் நவம்பர் 30th. How you will be pricing? 105 plus 6% into 1 divided by 12. 1 divided by 12. How much? 100.5. That means you interpret this language. Tell me, interpret this language. என்ன சொல்லுவீங்க? 105.5. 105.
5.5 இன்டர்பிரட் பண்ணு. எப்படி இன்டர்பிரட் பண்ணுவ இத? எப்படி இன்டர்பிரட் பண்ணுவ? எப்படி சொல்லுவ என்கிட்ட? வேல்யூ ஆஃப் bond futures having expiration at the end of December, trading today at 105.5. Today means which date? November 30th. அப்போ டெய்லியும் ஃபியூச்சர் பிரைஸ் மாறுமா சார்? மாறிட்டே இருக்கும். மாறுமா சார்? மாறிட்டே இருக்கும். தேர்ட் மந்த் எக்ஸ்பைரேஷன் டைம்ல ஃபியூச்சர் பிரைஸும் மார்க்கெட் பிரைஸும் என்னவா இருக்கும்? சேமா இருக்கும். எக்ஸ்பைரேஷன் தேதி அன்னைக்கு ஏன்பா ஃபியூச்சர்ஸே எக்ஸ்பைரேஷன் ஆகுறப்ப டைம் வேல்யூ என்னவாயிடும்? 0 ஆயிடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்பைரேஷன் டைம்ல இருக்கக்கூடிய ஃபியூச்சர் பிரைஸும் அப்ப இருக்கக்கூடிய மார்க்கெட் பிரைஸும் என்னவா இருக்கும்? சேமா இருக்கும். அப்படி இல்லனா ஃபியூச்சர்ஸே வர்ஸ்ட். ஃபியூச்சர்ஸ் கான்செப்டே அப்ளை பண்ண முடியாது. This is the way you have to interpret. Students are lagging where அப்படின்னு பார்த்தா இன்டர்பிரேஷன் ஆஸ்பெக்ட்ல. இந்த இன்டர்பிரேஷன் எப்படி பண்ணணும் தெரியாம சும்மா போட்டுட்டு போறது தப்பு பண்றது. 2 क्वेश्चंस இருக்கு. இதே மாதிரி 2 क्वेश्चंस இருக்கு. இந்த வாட்டி எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகேவா? ஃபியூச்சர்ஸ் டெரிவேட்டிவ்ஸ்ல 2 பெரிய क्वेश्चंस இருக்கு. ஃபியூச்சர்ஸ்ல பிரைசிங்ஸ் பேஸ் பண்ணி போய் அதை பார்த்துக்கோங்க. டிவிடெண்ட் ஈல்டோட கொடுத்திருக்கான். ஓகே, திஸ் டைம் ஐ எம் எக்ஸ்பெக்டிங். லாஸ்ட் டைம் கரன்சி ஃபியூச்சர்ஸ் கேட்கல, அந்த சம்ஸும் டிவிடெண்ட்ஸ் பிரைசிங் ஃபியூச்சர்ஸ் பிரைசிங்கும் இந்த வாட்டி எக்ஸ்பெக்ட் பண்றேன் நான். ஓகேவா? வந்துச்சுன்னா கொஞ்சம் அதை பார்த்துட்டு போய்க்கோங்க. இட் டிபெண்ட்ஸ் என்டையர்லி அப்பான் திஸ் ஒன். ஃபியூச்சர் பிரைஸை எப்படி இன்டர்பிரேட் பண்ணணும்னு பாருங்க முதல்ல. ஓகேவா? ஆர் எல்ஸ் யூ வில் பி இன் ட்ரபிள். இதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டஃப்னு சொல்லி ஃபீல் பண்ற இந்த சாப்டர். வேற எதுவுமே இல்ல. இன்டர்பிரிட்டேஷன் எப்பவுமே பிரைஸ் ஃபியூச்சர் பிரைஸ் வந்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். அட் த எண்ட் ஆஃப் எக்ஸ்பைரேஷன் பீரியட் ஃபியூச்சர் பிரைஸும் மார்க்கெட் பிரைஸ்னா எந்த பிரைஸ் சொல்றேன்? ஸ்பாட் பிரைஸ். ஸ்பாட் பிரைஸ் ரெண்டுமே என்னவா இருக்கும்? எக்ஸ்பைரேஷன் டைம்ல ரெண்டுமே சேமா இருக்கும். ஏன்னா டைம் வேல்யூ ஆஃப் மணி என்னவாயிடும்? அப்போ 0 ஆயிடும். இப்போ புரியுதா? எஸ் எஸ். நவ் யூ கம் பேக் ஃபார் வேல்யூ ஆஃப் பாண்ட். இந்த ஒரு கான்செப்ட் எடுக்கணும்ன்றதுக்காக வேண்டி எங்க போக வேண்டியதா இருக்கு பாரு. பாரு சொல்லு எனக்கு. இன்னைக்கு என்ன எடுத்துட்ட நீ? You come back again. You already holding long position on bond. How much? 100. இப்போ என்ன பண்ற? ஃபியூச்சர்ல வந்து 3 மாசத்துல என்ன ஆயிடும்? இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிடுச்சுன்னா வேல்யூ ஆஃப் பாண்ட் என்ன ஆயிடும்? கம்மி ஆயிடும்ன்றதுனால நான் இன்னைக்கே என்ன பண்றேன்? ஷார்ட் பொசிஷன் போவேன். கரெக்டா? ஏன்? ஆல்ரெடி யூ ஆர் ஹோல்டிங் எ பாண்ட். வேல்யூ கம்மி ஆயிடுச்சுன்னா உனக்கு என்னவாயிடும்? உனக்கு என்னவாயிடும்? லாஸ் ஆயிடும். உனக்கு என்னவாயிடும்? லாஸ் ஆயிடும். நான் சொல்றது புரியுதா? அப்ப நீ என்ன பண்ற? இமீடியட்டா ஃபியூச்சர்ல போய் என்ன எடுப்ப? கவர் எடுக்கிற, ஹெட்ஜ் பண்ணிக்கிற உன்ன. அப்போ இன்னைக்கு ஃபியூச்சர் பிரைஸ் எவ்வளவு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு? 101. ஏம்பா புரிஞ்சுதா புரியலையாப்பா? புரிஞ்சுதா புரியல? ஷாலே ப்ரோசீட். நவ் யூ கம் ஹியர். அட் த எண்ட் ஆஃப் தேர்ட் மந்த் நீ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே மார்க்கெட் ரேட் என்னவாயிடுச்சு? டவுன் ஆயிடுச்சு. மார்க்கெட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவாயிடுச்சு? இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. வேல்யூ ஆஃப் பாண்ட் என்னவாயிடுச்சு? கம்மி ஆயிடுச்சு. 98. ஓகேவா? எக்ஸ்பைரேஷன் பீரியட் ஃபியூச்சர்ஸ்க்கு வந்திருக்குமா? ஃபியூச்சர்ஸ் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்கும்? ஃபியூச்சர்ஸ் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்கும்? இன் ஆர் அரவுண்ட் ஆர் மேக்ஸிமம் 99.99% இட் வில் பி ஈக்குவல் டு 98. டெசிமல் டிஃபரன்ஸ் இருக்கும். அது மார்க்கெட்னால வரக்கூடிய கரெக்ஷன். ஓகேவா? அப்போ ஃபியூச்சர் பிரைஸும் எக்ஸ்பைரேஷன்ல எப்படி இருக்கும்? ஆக்சுவலுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? சொல்லுங்க. லாங் பொசிஷன்ல உனக்கு லாஸா ப்ராஃபிட்டா? லாஸ் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் 2 rupees. ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல 3 rupees ப்ராஃபிட். 3 rupees ப்ராஃபிட். எப்படி சொன்ன 3 rupees சொல்லு பார்க்கலாம். யூ ஆர் கமிட்டட் டு செல். ஷார்ட் பொசிஷன்னா என்ன? சேல் பண்றதுக்கு. யூ ஆர் கமிட்டட் டு செல் அட் a higher price or lower price? Higher price. What is the price today? 98. What is the price you are committed to sell? 101. அப்போ சேல் பிரைஸ் அதிகமா பிரைஸ் கமிட் பண்ணிருக்கியா, கம்மியான பிரைஸ் கமிட் பண்ணிருக்கியா? அதிகமான பிரைஸ். So you will be at a profit of 3 rupees. So you are hedged or not hedged? Hedged, and you have got a profit of 1 rupees. Okay, this process is known as interest futures. இங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்னால யார் சேஞ்ச் ஆகுறாங்க? வேல்யூ ஆஃப் த பாண்ட் சேஞ்ச் ஆகுது. அந்த வேல்யூ ஆஃப் த பாண்ட் சேஞ்ச் ஆகுறதுக்கு நான் என்ன பண்றேன்? ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல போய் நான் என்ன பண்றேன்? கவர் அப் பண்றேன். This is known as interest rate futures. இப்ப புரியுதா என்ன சொல்றேன்றது? என்னமா ஏமா இந்த ஷார்ட் பொசிஷன் எடுத்திருக்கீங்களா? இந்த ஷார்ட் பொசிஷன் 101 rupees நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? ஃபியூச்சர்ஸ்ல நீங்க போயிருப்பீங்களா? அப்போ என்ன ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் நீங்க எவ்வளவு சேல் என்ன பொசிஷன் எடுத்திருக்கீங்க? ஃபியூச்சர்ஸ்ல ஷார்ட். வாட் டு யூ மீன் பை ஷார்ட் பொசிஷன்? சேல் பண்றதுக்கு. யூ ஆர் கமிட்டட் டு செல்.
அக்ரிமெண்ட் போட்டீங்க நான் சேல் பண்றேன்னு சொல்லிட்டு பிசிக்கல் செட்டில்மெண்ட் நடக்காது, கேஷ் செட்டில்மெண்ட் தான் நடக்கும். ஓகேவா? இப்போ வாங்க தேர்ட் மந்த் எண்டுக்கு வாங்க. அதே செக்யூரிட்டி ஃபியூச்சர் மார்க்கெட்ல எவ்வளவு பிரைஸா இருக்கு? 98. நீங்க என்ன பண்றீங்க? யூ ஆர் கமிட்டட் டு செல் அட் a higher price. You are committed to sell at a higher price. Higher price க்கு சேல் பண்ண ப்ராஃபிட்டா லாஸா? ப்ராஃபிட். to the extent of 3 rupees. உங்களுக்கு லாங் மார்க்கெட்ல எவ்வளவு லாஸ்? 2 rupees. நெட் ப்ராஃபிட் எவ்வளவு? 1. நீங்க அந்த பொசிஷன் போலன்னு உங்க லாஸ் எவ்வளவு இருந்திருக்கும்? 2 rupees. அந்த பொசிஷன் எடுத்ததுனால உங்களுக்கு லாஸ் எவ்வளவு? ப்ராஃபிட். யூ ஆர் அட் a profitable position. இப்போ புரியுதா புரியலையா? எஸ் ஆர் நோ? எஸ். நவ் யூ see the definition. நான் தண்ணி குடிச்சறேன், டெஃபினிஷன் படி. இன்ட்ரெஸ்ட் இல்ல, இன்ட்ரெஸ்ட் பியரிங் அசெட்னு போட்டிருப்பான் பாரு. இன்ட்ரெஸ்ட் பியரிங் அசெட் யாரு? பாண்ட். டன். yes, that's all with respect your hedging techniques of your interest rate management. யார் யார் இருக்காங்க? ஏஎல்எம், எஃப்ஆர்ஏ. ஓகே, மாடர்ன் டெக்னிக்ஸ்ல யார் யார் இருக்காங்க? ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் வரும். யார் ஆப்ஷன்ஸ்ல? கேப், காலர், ஃப்ளோர். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப்ஸ். மூணாவது யாரு? இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபியூச்சர். இந்த டயகிராம் எழுதுறதா இருந்தா எழுதிக்கோ. இந்த டயகிராம் எழுதுறதா இருந்தா எழுதிக்கோ. if you know the concept, 1000 sums கொடுத்தாலும் சால்வ் பண்ணலாம். it is not solving number of sums in SFM. it is spending more time with the concepts what you want to be covered. ஓகேவா? 1000 sums கொடுத்தாலும் போடலாம். கான்செப்ட்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏப்பா ஃபுட் கொண்டு வந்திருக்கீங்களாப்பா? கொண்டு வராதவங்க கையை தூக்குங்க. ஓகே, எஸ். ஏப்பா நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான்ப்பா விடுவேன் நான். ஓகேவா? எத்தனை மணிக்கு விடுவேன்றது எனக்கு தெரியல. ஏன்னா இப்போதான் ஒரு சாப்டர் விட்டுருக்கிறேன். மேக்ஸிமம் இனி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துரு. ஓகே? ஏன்னா இனி இல்லை, விருப்பம் இருக்கிறவங்க இருங்க, இல்லைன்னா கிளம்பிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு ரஷ். ஏன்னா ரஷ் பண்ண போனோன்னா அதுக்கப்புறம் பேனிக் தான் ஆகும். டன். அவ்வளோதான், இந்த சாப்டர் முடிஞ்சிச்சு. முடிஞ்சிச்சா இது? ஆயிடுச்சாப்பா? போலாமாப்பா? இப்போ ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க என்னப்பா? அண்டர்ஸ்டுட் சார். புரிஞ்சுதா புரியலையாப்பா? புரிஞ்சுதுங்க. எஸ் சார். Shall I proceed? பாருப்பா. Now I am coming for types of interest rate swap. இது ஈஸி தான்ப்பா. பாருப்பா, இன்னொன்னே ஒன்று இருக்கு. ஒன்று ஸ்வாப் ஆப்ஷன்ஸ். ஓகே, சீப்பஸ்ட் டு டெலிவர் எடுக்கணும்ப்பா, அவ்வளோதான். சீப்பஸ்ட் டு டெலிவர் எடுத்துட்டானா இந்த சாப்டர் கம்ப்ளீட். போன வாட்டி கேட்கலப்பா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப்ஸ்ல இருந்து. இந்த வாட்டி இந்த 5 கொஸ்டின்ல இருந்து ஒன்று வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன் நான். ஓகே, வந்தா எழுதிட்டு வந்துரு. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப்ஸ்? ஏன்பா பாருப்பா, எத்தனை வகை இருக்குப்பா? 4. 4மே என்னன்னு தெரியாது, நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப ஈஸி தான். இதுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது. ஓகே பாரு. நம்பர் 1 பிளேன் வெனிலா ஸ்வாப். என்னப்பா? பிளேன் வெனிலா ஸ்வாப். பிளேன் வெனிலானா என்னப்பா? வெனிலா ஐஸ்கிரீம் எப்படிப்பா இருக்கும்? எப்படிப்பா இருக்கும்? ஏன்பா உண்மையை சொல்லிட்டு இருக்கிறான், அதை பேஸ் பண்ணி தான் பேர் வச்சாங்க. பிளேன் வெனிலா எப்படிப்பா இருக்கும்? பிளேனா இருக்கும். ஓகேவா? வாட் தே வில் பி டூயிங்னா ஃபிக்ஸ்ட் ரேட் ஆப்ளிகேஷனுக்கு அகைன்ஸ்டா ஃப்ளோட்டிங் ரேட் கொடுத்து எடுத்துப்பாங்க. இல்லைன்னா யார்ப்பா ஃப்ளோட்டிங் ரேட் எடுத்துப்பாங்க? ரிஸ்க் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க. யார் ஃப்ளோட்டிங் ரேட் எடுத்துக்க மாட்டாங்க? ரிஸ்க் வேணான்னு சொல்றவங்க என்ன பண்ணுவாங்க? ஃபிக்ஸ்டுக்கு போய்ப்பாங்க. தட் இஸ் நோன் as plain vanilla swap. ஜெனரல் ஸ்வாப். plain vanilla swap is otherwise known as general swap. இருக்காப்பா? இருக்காப்பா? they are known as generic swap. it is the exchange of interest obligations. கரெக்டாப்பா? இன்ட்ரெஸ்ட் ஆப்ளிகேஷன் என்னப்பா இது? லிஸ்டட் டெரிவேட்டிவா OTC டெரிவேட்டிவாப்பா? லிஸ்டட் டெரிவேட்டிவா OTC டெரிவேட்டிவா?
ஓ டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? இட் இஸ் ஏ ஓடிசி டெரிவேட்டிவ். டேய் லிஸ்டட் டெரிவேட்டிவ்ஸ்னா ஷேர்ஸ், கமாடிட்டி, கமாடிட்டி சாரி உன்னுடைய ஆப்ஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ், கமாடிட்டி ஆப்ஷன்ஸ், கமாடிட்டி ஃபியூச்சர்ஸ், கரன்சி ஆப்ஷன், கரன்சி ஃபியூச்சர்ஸ், இது மட்டும் தான் என்ன லிஸ்டட் டெரிவேட்டிவ்ஸ். சரியா? ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட், ஓகே, எஃப்ஆர்ஏ, கேப், காலர், ஃப்ளோர், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப்ஸ், இதெல்லாம் என்ன டெரிவேட்டிவ்ஸ்? ஓடிசி டெரிவேட்டிவ்ஸ். ரெண்டுத்துக்குமே என்ன வித்தியாசம்? லிஸ்டட்னா ஆட்டோமேட்டிக்கா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லயே உனக்கு பையர் செல்லர்ஸ் இருப்பாங்க. ஓடிசி டெரிவேட்டிவ்ஸ்னா பையர் அண்ட் செல்லர் ரெண்டு பேருமே உட்கார்ந்து நீங்க ரெண்டு பேருமே டீல் பண்ணுவீங்க. ஒரு பையரும் ஒரு செல்லரும் நீங்க தான் ஐடென்டிஃபை பண்ணணும். தட் இஸ் நோன் as ஓவர் த கவுண்டர். ஓவர் த கவுண்டர்னா என்ன? கவுண்டர் இருப்பாங்க, அந்த சைடு அவன், அந்த சைடு நீ உட்கார்ந்துட்டு பேசுறது. தட் இஸ் நோன் as ஓவர் த கவுண்டர் டெரிவேட்டிவ்ஸ். ஓகே, டெரிவேட்டிவ்ஸ் ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு போகாதீங்க. ஓப்பனா சொல்றேன், பிரசன்ட் வேல்யூ சாப்டர்ஸ் காட்டில் டெரிவேட்டிவ்ஸ் ரொம்ப ஈஸி. நீ நம்புறது இல்ல. பிரசன்ட் வேல்யூஸை காட்டிலும் டெரிவேட்டிவ்ஸ் உனக்கு யார் வந்து மிஸ்கான்செப்ஷனைஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஈவன் நோ ஐ எம் ஃபீலிங் டெரிவேட்டிவ்ஸ் ஆர் மோர் ஈஸி தேன் கம்பேர்ட் டு யுவர் பிரசன்ட் வேல்யூ சாப்டர்ஸ். இவ்வளவுதான் இருக்கு. பிரைசிங் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் இவ்வளவுதான் இருக்கு. நீங்க போய் எடுத்து பாருங்க. இதுக்கு ஆர்பிட்ரேஜ் கெயின் வரும், அவ்வளவுதான். ஆர்பிட்ரேஜ் கெயின் கான்செப்ட் வரும், டிவிடெண்ட் ஈல்டு வரும். அது முடிஞ்சிருச்சுன்னா என்டையர் ஃபியூச்சர்ஸே கம்ப்ளீட்டட் உங்களுக்கு. இதை பேஸ் பண்ணி தான் எல்லா கான்செப்ட்ஸும் இருக்கும். பிசிக்கல் மார்க்கெட்ல என்ன இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் பொசிஷன் எடுத்து என்ன பண்ணுவ? ஹெட்ஜ் பண்ணுவ. இதை விட்டுட்டு போயிட்டு இருக்கிற நீ. பிளேன் வெனிலா ஸ்வாப் கம்ப்ளீட் ஆச்சா? நெக்ஸ்ட் கம் ஃபார் பேசிஸ் ரேட் ஸ்வாப். என்னது? பேசிஸ் ரேட் ஸ்வாப். இது வேற ஒண்ணும் இல்ல, பை டிஃபால்ட் இங்க நடக்கிறதே வந்து ஸ்வாப் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே யாரா இருப்பாங்கன்னா ஃப்ளோட்டிங் ரேட்டா இருப்பாங்க. என்னது? ஃப்ளோட்டிங் ரேட் கொடுத்து ஃப்ளோட்டிங் ரேட் வாங்குவாங்க. புரியுது என்னன்றது? ஃபிக்ஸ்ட் ஆப்ளிகேஷன், ஃப்ளோட்டிங் ஆப்ளிகேஷன் இல்ல. எக்ஸ்சேஞ்ச் எப்படி நடக்குது? ஃப்ளோட்டிங் தான் நடக்குது. மார்க் பண்ணிக்கோ. 2 legs of swaps are floating. ரெண்டுமே floating rate swaps தான். ஆனா பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா but measured against different benchmarks. And at different period of time. மெச்சூரிட்டியும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் என்னவா இருக்கும்? டிஃபரெண்டா இருக்கும். மெச்சூரிட்டியும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் என்னவா இருக்கும்? டிஃபரெண்டா இருக்கும். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு கேட்காத. நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப்ஸ் பார்த்திருக்கிறேன், ஜெனரல் பார்த்திருக்கிறேன், பேசிஸ் ரேட் ஸ்வாப் பார்த்தது இல்லை நான். ஓகே, நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரியும், ஏன்னா கான்செப்ட் இருக்குது தெரியும், பட் நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. 2 things, floating rate கொடுத்து floating rate வாங்குவ with different maturity and different interest rate. This is known as non-generic swap. ஏப்பா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப்ஸ் எல்லாமே செட்டில்மெண்ட் எப்படிப்பா நடக்குது? நெட் செட்டில்மெண்டா கிராஸ் செட்டில்மெண்டாப்பா? நெட் செட்டில்மெண்ட். பிக்ஸ்டு மைனஸ் ஃப்ளோட்டிங் என்ன இருக்குதோ அந்த அமௌண்ட் என்ன கொடுத்துட்டு போயிடுவாங்க? செட்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப்ஸ்ல நடக்கிறது எல்லாமே என்ன செட்டில்மெண்ட்? நெட் செட்டில்மெண்ட். அது ஜெனரல் பாயிண்டா போட்டுக்கோ, எல்லா ஸ்வாப்ஸ்க்கும் போட்டுக்கோ. எழுதியாச்சாப்பா? எஸ். நெக்ஸ்ட் அசெட் ஸ்வாப். அசெட் ஸ்வாப் இங்க பாருப்பா. இங்க என்னப்பா ஸ்வாப் பண்றேன் நானு? ஸ்வாப்னா என்னப்பா? எக்ஸ்சேஞ்ச். யாரை எக்ஸ்சேஞ்ச் பண்றேன்? இங்க யாரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க? பேர் என்ன? அசெட் ஸ்வாப். அசெட்டையே எக்ஸ்சேஞ்ச் பண்றேன். எந்த மாதிரியான அசெட் சார்? ஒரு அசெட்டுக்கு வந்து பிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, இன்னொரு அசெட்டுக்கு வந்து ஃப்ளோட்டிங் ரேட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அப்ப நான் என்ன பண்றேன்? அசெட்டையே எக்ஸ்சேஞ்ச் பண்றேன். அசெட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணா என்ன ஆகும்? மொத்த கேஷ் ஃப்ளோஸும் அவனுக்கு போகும், அவனுடைய கேஷ் ஃப்ளோஸ் எல்லாம் எனக்கு வரும். ஓகேவா? see here, like plain vanilla swap, the difference is that it is the exchange fixed rate investment such as bond which pay a guaranteed coupon rate with a floating rate investment such as index. ஒருத்தன் வந்து இண்டெக்ஸ்ல வச்சிருப்பான், அவனுக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்கும்? ஃப்ளோட்டிங் ரிட்டர்ன் கிடைக்கும். இன்னொருத்தன் கேரண்டீட் பாண்ட்ல வச்சிருப்பான், அவனுக்கு என்ன கிடைக்கும்? ஃபிக்ஸ்டு இன்கம் கிடைக்கும். அப்ப என்ன பண்ணுவான்? ரிஸ்க் எடுக்கிறவன் இண்டெக்ஸோட எக்ஸ்சேஞ்சஸ் வாங்குவான். கரெக்டா? இது ரிஸ்க் வேணும்ன்றவன், கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் வேணும்ன்றவன் என்ன பண்ணுவான்? பாண்டை வாங்கிப்பான். அசெட்ஸே என்ன பண்ணுவாங்க? எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? கேஷ் ஃப்ளோஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா செட்டில்மெண்ட் என்ன ஆகும்? நெட் செட்டில்மெண்ட்ல தான் நடக்கும். செட்டில்மெண்ட் நெட் செட்டில்மெண்ட் தான். ஓகேவா? என்ன டிஃபரன்ஸ் இருக்கோ அந்த டிஃபரன்ஸ் என்ன பண்ணிப்பாங்க? செட்டில் பண்ணிப்பாங்க. ஓகே. ஏன்பா இது ஏன்பா நான் போய் ஸ்வாப்ல மாத்துவேன்? நான் எங்க போவேன்? நான் இமீடியட்டா எங்க போவேன்? எனக்கு ரிஸ்க் எடுக்கிறவனால தான் எங்க போவான்? ஸ்ட்ரைட்டா இண்டெக்ஸுக்கு போவான்.
கரெக்டா? ரிஸ்க் எடுக்க வேணான்றவன் எங்க போவான்? எங்க போவான்? பாண்டுக்கு போவான். அப்படின்னு நீ நினைக்கிற இந்தியால உட்காந்துட்டு ஓவர்சீஸ் இன்வெஸ்டர்ஸ் இருப்பானா? மார்க்கெட்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுவான்? மார்க்கெட்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுவான்? அசெட் ஸ்வாப் யூஸ் பண்ணுவான். டன். ஏன்பா முடிஞ்சதாப்பா? எத்தனை ஸ்வாப்பா பார்த்தோம்? 3. பிளேன் ஸ்வாப்னா என்னப்பா? ஃப்ளோட்டிங்கையும் ஃபிக்ஸ்டையும் ஆப்ளிகேஷன்ஸையும் மாத்திக்கிறது தான் என்ன? பிளேன் ஸ்வாப். பேசிஸ் ரேட் ஸ்வாப்னா என்ன? ரெண்டுமே வந்து என்ன? ஃப்ளோட்டிங் ரேட் தான். ஆனா மெச்சூரிட்டி என்னவா இருக்கும்? டிஃபரெண்டா இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்னவா இருக்கும்? டிஃபரெண்டா இருக்கும். ஓகே, ரெண்டுமே வந்து ஃப்ளோட்டிங் ரேட் தான். ஓகே. மூணாவது அசெட் ஸ்வாப்னா என்ன? அசெட்ஸையே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். ஒரு அசெட் என்னவா இருக்கும்? ஃபிக்ஸ்டு இன்கம் பியரிங் செக்யூரிட்டிஸா இருக்கும். இன்னொரு அசெட் எப்படி இருக்கும்? ஃப்ளோட்டிங் ரிட்டர்ன் பியரிங் செக்யூரிட்டிஸா இருக்கும். அது என்ன பண்ணிப்பாங்க? அசெட்டை அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் அமார்டைசிங் ஸ்வாப். அமார்டைசிங் ஸ்வாப் ஏன்பா? அமார்டைசிங்னா என்னப்பா? குறைஞ்சிட்டே வர்றதா ஏறிட்டே போறதாப்பா? குறைஞ்சிட்டே வருது. ஏன்பா? there is one question in your study material. இருக்காப்பா? இருக்காப்பா? ஃபிக்ஸ்ட் எடுப்பா, சாப்டர் எடுப்பா, சாப்டர் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப் எடுப்பா. நான் சொல்றேன் எந்த கொஸ்டின். ஸ்டடி மெட்டீரியல் எடு. மல்டிபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்து மண்டே டியூஸ்டே தேர்ஸ்டேன்னு சொல்லிட்டு ஒரு சம் இருக்குது இல்லையாப்பா? இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆப்ளிகேஷன்ஸ் கொடுக்கிறது, அந்த சம் இருக்கப்பா, எடுப்பா. எடுப்பா, பொறுமையா எடுப்பா, ஒன்னும் அவசரம் இல்லை. எடுத்துட்டீங்களாமா? எந்த கொஸ்டின்மா? கொஸ்டின் நம்பர் 1. இல்ல பொறுமையாமா இருமா, நான் அப்படியே கொடுத்துறேன். கொஸ்டின் நம்பர் 5மா. ஓகே, கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 4 and 5 இருக்கா? 4, 5 இருக்கா? பாத்துட்டீங்களா? சம் சால்வ் பண்ணிருக்கிறோம். ஒன்னும் பேனிக் ஆக வேணாம், ஈஸியான சம்ஸ் தான். ஓகே, அது வந்து உனக்கு அமார்டைஸ்ட் ஸ்வாப் கிடையாது. அது வந்து பிளேன் ஜெனரிக் ஸ்வாப் தான். ஆனா அதோட வர்க்கிங்ஸ் எடுங்க. 4th and 5th கொஸ்டின்ஸ் வர்க்கிங் எடுங்க. பிரின்சிபல் அங்க என்னவா இருக்கும்னா கான்ஸ்டன்டா இருக்கும். அந்த கொஸ்டின்ல வர்க்கிங்ஸ் எடுங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேட் பண்ணிருக்காங்க இல்லீங்களா? பிரின்சிபல் அமௌண்ட் என்னவா இருக்கு? கான்ஸ்டன்டா இருக்கா? எவ்வளவு இருக்கு? 10 lakhs 1 crore? பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு இருக்கு அந்த கொஸ்டின்ல? அம்மா கொடுத்துருமா, புக்கு கொடுங்க. ஒரே ஒரு நிமிஷம். இன்னொரு புக் இங்க உங்களுக்கு காமிங்க. இன்னொரு புக் இருந்தா உங்களுக்கு கொடுங்க. 5th சம்மாப்பா? இருப்பா. ஆமா, 5th சம் எடுத்திருக்கீங்களாப்பா? எஸ். 5th சம் என்னவா இருக்கு உங்களுக்கு? 10 lakh, அது 10 crore. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் என்னவாகுது? காம்பவுண்ட் ஆயிட்டே இருக்கு. கரெக்டா? ஏம்பா இன்ட்ரெஸ்ட் வந்து இஎம்ஐயா வந்து பிரின்சிபல் ரீபேமெண்ட் பண்ணலாமா? பண்ண முடியாதாப்பா? பண்ணலாம். அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் என்ன ஆக ஆரம்பிக்கும்பா? ஸ்பீக் அவுட். குறைய ஆரம்பிக்கும். புரியுதாப்பா? அப்போ இங்க என்ன இருக்கு? இந்த கொஸ்டின்ல வந்து இது வந்து அமார்டைஸ்ட் ஸ்வாப் கிடையாது. இது வந்து என்ன? அமௌண்ட் வந்து அக்குமுலேட் ஆயிட்டே போயிட்டு இருக்கும். அமார்டைஸ்ட் ஸ்வாப்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரின்சிபல் அமௌண்ட் என்னவாயிட்டே இருக்கும்? கம்மி ஆயிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? பிரின்சிபல்ல ரீபேமெண்ட் பண்ணிட்டே இருப்பான் ஒருத்தன். ஓகேவா? அப்போ உனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் ஆகிறது ரெடியூஸ்டு பிரின்சிபல் மேல சார்ஜ் ஆகுமா? ஹோல் இன்ட்ரெஸ்ட் மேல சார்ஜ் ஆகுமா? ரெடியூஸ்டு பிரின்சிபல் மேல. ஓகேவா? அப்போ அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ஃப்ளோட்டிங் ரேட்டா இருந்துச்சு. அந்த ஃப்ளோட்டிங் ரேட்டுக்கு அகைன்ஸ்டா நான் வந்து ஸ்வாப்புக்கு போயிருக்கிறேன். then that type of swap is said to be known as amortized swap. பிரின்சிபல் என்ன ஆயிட்டு இருக்கணும்? கம்மி ஆயிட்டே இருக்கணும். தட் மீன்ஸ் ரீபேமெண்ட் நடந்துட்டு இருக்கணும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து என்னவா இருக்கும்? வேரியபிள் ரேட்ல இருக்கும். தட் இஸ் ஃப்ளோட்டிங் ரேட்ல இருக்கும். அந்த ஃப்ளோட்டிங் ரேட்டை என்ன பண்ணுவாங்க? பிக்ஸ்டு ரேட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? ஸ்வாப் பண்ணுவாங்க. திஸ் இஸ் known as amortized interest rate swap. ஏன்பா புரியுதா? புரியலையா?
எஸ் எழுதிக்காங்கப்பா இது எல்லாமே. அந்த கொஸ்டினை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டடி மெட்டீரியல் என்ன கொஸ்டின் சொல்லி நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. சொல்லுப்பா. அந்த பிரின்சிபல்ஸ் குறைஞ்சிட்டே வந்துட்டு இருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகும்? குறைஞ்சிட்டே வரும். ஓகேவா? ஆனா ரேட் என்ன? ஃப்ளோட்டிங் ரேட் தான். டோட்டல் இன்ட்ரெஸ்ட் என்னவாகும்? உங்களுக்கு குறைஞ்சிட்டே வரும். அதுதான் கொடுத்திருப்பான் பாருங்க. An interest rate swap in which the notional principal for the interest payment declines during the life of the swap. They are particularly useful for the borrowers who have issued redeemable bonds or debentures. பார்ஷியல் ரீடீமபிள் பாண்ட்ஸ் போயிட்டு இருக்கும்ல, அப்ப என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? ரீபேமெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால இன்ட்ரெஸ்ட் என்னவாயிட்டு இருக்கும்? குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கும். டன். Yes. How many types of swap you have? 4. Number 1, plain vanilla swap. என்ன பண்ணுவீங்க? ஃப்ளோட்டிங்கும் பிக்ஸ்டையும் கொடுத்து மாத்திப்பீங்க. செகண்ட் ஒன், பேசிஸ் ரேட் ஸ்வாப். பை டிஃபால்ட் ரெண்டுமே ஃப்ளோட்டிங் ரேட் தான். என்ன சேஞ்சஸா இருக்கும்? லிபாரும் ரேட்ஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் டென்யூரும் சேஞ்சா இருக்கும். ஓகே. அசெட் ஸ்வாப், அசெட்டே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். ஒன்னு பிக்ஸ்ட் ரேட் பியரிங் அசெட், இன்னொன்னு ஃப்ளோட்டிங் ரேட் பியரிங் அசெட். அமார்டைசிங் ஸ்வாப், அமார்டைசிங் பிரின்சிபல், நோஷனல் பிரின்சிபல் ரெடியூஸ் ஆயிட்டே வந்துட்டு இருக்கும் அந்த ஸ்வாப்ல. அதனால இன்ட்ரெஸ்ட் என்னவாகும்? டிக்ளைன் ஆகும். மத்தது எல்லாமே பிளெயின் ஜெனரிக் ஸ்வாப் என்ன கிராமர் இருக்கோ அது அப்படியே வரும். ஓகே, தட்ஸ் ஆல் வித் ஸ்வாப். பாருப்பா நெக்ஸ்ட் ஒன், ஸ்வாப் ஆப்ஷன்ஸ். லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி கேட்டான்ப்பா ஒரு 4 மார்க்ல. பாருப்பா, ஸ்வாப் ஆப்ஷன்னா என்னப்பா? இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப்புக்கே என்ன எடுக்கிறது? ஆப்ஷன் எடுக்கிறது. இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வந்து நீங்க ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா அது பேர் என்ன? கரெக்டா சொல்லு. ஸ்வாப் ஆப்ஷன் வேற. இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸுக்கே ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா அது பேர் என்ன? இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆப்ஷன். அதான் யாரு? கேப், காலர், ஃப்ளோர். இது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப்பே வந்து என்ன? ஒரு டெரிவேட்டிவ் தான். டெரிவேட்டிவ்க்கு இன்னொரு டெரிவேட்டிவ் எடுப்பேன். அதுதான் என்ன? ஸ்வாப் ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன்ஸ் ஃபார் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப். சத்தியமா இதோட கான்செப்ட் எங்கேயுமே இல்ல. சரியா? இது யூஸும் பண்றதுல ரொம்ப ரேரு, ரொம்ப ரொம்ப ரேரு. சம்ஸ் இன்னொரு 60 இயர்ஸ் ஆனாலும் தர மாட்டானுங்க. எல்லாம் இது சிஸ்டம்ஸ் தான் டேக் கேர் பண்ணும். புரியுதாப்பா? சிம்பிளி அண்ட் ஆப்ஷன் ஆன் இன்ட்ரெஸ்ட் ரேட் இல்ல. பக்கத்துல யார் எட்டி பாக்குறாங்க? இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப். ஓகேவா? பிளேன் வெனிலா ஸ்வாப்கோ, அசெட் ஸ்வாப்கோ, இல்ல அப்படின்னா பேசிஸ் ரேட் ஸ்வாப்கோ ஆப்ஷன்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? ஸ்வாப் ஆப்ஷன்ஸ் வரும். ஓகே, பாரு. ஃபிக்ஸ்ட் ரேட் பேயர் ஸ்வாப்ஷன், ஃப்ளோட்டிங் ரேட், ஃபிக்ஸ்ட் ரேட் ரிசீவர் ஸ்வாப்ஷன். இல்ல ஆக்சுவலா என்ன எழுதணும்னா ரெண்டு இருக்கும்பா. ஒன்னு ஃபிக்ஸ்ட் ரேட் ஸ்வாப்ஷன், இன்னொன்னு ஃப்ளோட்டிங் ரேட் ஸ்வாப்ஷன். ஓகேவா? எஸ், ஃபிக்ஸ்ட் ரேட் ஸ்வாப்ஷன், இன்னொன்னு ஃப்ளோட்டிங் ரேட் ஸ்வாப்ஷன். ஏன்பா சொல்லுப்பா. ஆப்ஷன் பை பண்றவன் என்னப்பா பே பண்ணுவான்? ஆப்ஷன் பை பண்றவன் என்னப்பா பே பண்ணுவான்? பிரீமியம் பே பண்ணுவான். ஆப்ஷனை சேல் பண்றவன் பிரீமியம் ரிசீவ் பண்ணுவான். கரெக்டா? இங்க ஃப்ளோட்டிங் ஆப்ஷனை பை பண்ணவன் பிரீமியமா பே பண்ண. ஆப்ஷன் எப்பவுமே பை பண்ணானா பிரீமியம் பே பண்ணுவான். ஆப்ஷன் எப்பவுமே சேல் பண்ணானா பிரீமியம் ரிசீவ் பண்ணுவான். அதே எழுதி வச்சுட்டுவான். ஓகேவா? 2 திங்ஸ். சம்ஸ் இதுல இருந்து சத்தியமா கேட்க மாட்டான், தியரி மட்டும் தான் கேட்பான். பாயிண்ட் நம்பர் 1 எழுதிட்டேன். ஒன்னு ஃபிக்ஸ்ட் ரேட் பேயர் ஆப்ஷன், இன்னொன்னு ஃபிக்ஸ்ட் ரேட் ரிசீவர் ஆப்ஷன். ஃபிக்ஸ்ட் ரேட் ரிசீவர் ஆப்ஷன் இஸ் நத்திங் பட் ஃப்ளோட்டிங் ரேட் பேயர் ஆப்ஷன். ஓகேவா? ஃபிக்ஸ்ட் ரேட் பேயர் ஆப்ஷன், ஃப்ளோட்டிங் ரேட் பேயர் ஆப்ஷன். புரியுதாப்பா? எஸ், சொல்லுப்பா. ஓனர் ஆஃப் த ஆப்ஷன் என்னப்பா வச்சிருப்பான்? ரைட் வச்சிருப்பானா, ஆப்ளிகேஷன் வச்சிருப்பானா? ரைட். என்னப்பா வச்சிருப்பான்? ரைட். செல்லர் ஆஃப் த ஆப்ஷன் என்ன வச்சிருப்பான்? ஆப்ளிகேஷன். ஓகே, அதான் கொடுத்திருக்கிறேன். சொல்லுப்பா. ஸ்வாப் ஆப்ஷன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணலாம்? ஹெட்ஜிங்க்கும் யூஸ் பண்ணலாம், ஸ்பெகுலேஷன் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஓகேவாப்பா? நெக்ஸ்ட் பாயிண்ட், ஸ்வாப் ஆப்ஷன்ஸ் எதுக்குப்பா போடுறீங்க? இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு. யார் யார் யூஸ் பண்ணுவாங்க? பாரோவர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, லெண்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. பாரோயிங் மட்டும் தான் போட்டிருக்காங்க, லெண்டர்ஸ்க்கு வரும். And it can also be used for callable and puttable bonds. ஏன்பா பாண்ட்ஸ்னா என்னப்பா சஃபர் ஆகும்? இன்ட்ரெஸ்ட் ரேட் சஃபர் ஆகுமாப்பா?
ஸோ ஸ்வாப் ஆப்ஷன்ஸ் நீங்க என்ன பண்ணலாம், காலபிள் பாண்ட்ஸ்க்கும் புட்டபிள் பாண்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். நீ நினைக்கிற ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பேரிங் செக்யூரிட்டிஸ் ஈஸின்ட்டு சொல்ல போனா ஈக்விட்டி வேல்யூவேஷன் ஈஸி கம்பேர்ட் டு ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வேல்யூவேஷன்ஸ். ஓகே, ஏன்னா அத்தனை இருக்குது அதுல. டன். எஸ், சொல்லுப்பா. ஸ்வாப் ஆப்ஷன்னா என்னப்பா? வாட் டு யூ மீன் பை ஸ்வாப் ஆப்ஷன்? ஆப்ஷன்ஸ் ஃபார் இன்ட்ரெஸ்ட் ரேட் இல்ல, இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட நிப்பாட்டினா அது பேர் என்ன ஆயிடும்? இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆப்ஷன்ஸ் ஆயிடும். இங்க எதை பத்தி பேசுறேன்? ஆப்ஷன்ஸ் ஃபார் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப்ஸ். ஓகேயா? எத்தனை வகைப்படும்? 2. ஒன் இஸ் பிக்ஸ்ட் ரேட் பேயர் ஆப்ஷன், இன்னொன்னு பிக்ஸ்ட் ரேட் ரிசீவர் ஆப்ஷன், அதர்வைஸ் known as floating rate payer option. ஓகே, ஓகேவாப்பா? யாருப்பா ரைட் வச்சிருப்பாங்க? ஆப்ஷன் பையர் தான் ரைட் வச்சிருப்பாங்க. அவங்க தான் என்ன பே பண்ணுவாங்க? பிரீமியம் பே பண்ணுவாங்க. ரெண்டுத்துக்குமே அது எழுதி வச்சுட்டு வந்துருங்க. ஓகே, swap options can be used for how many purposes? 2 purposes. One is for hedging, other one is for speculation. Swap options is useful for both borrower as well as lender. Swap options can be useful for callable bonds as well as puttable bonds hedging. ஓகேவா? இவ்வளவுதான் உன்னுடைய புக்லயே தியரி கொடுத்திருக்கிறான், வந்தா எழுதி வச்சுட்டு வந்துரு. ஓகேவா? இதெல்லாம் 4 மார்க். இந்த சாப்டர்ல இருந்து நான் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே 4 மார்க் கேட்டான். ஓகேவா? எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே 4 மார்க் கேட்டுட்டு இருக்கிறான், வந்தா எழுதி வச்சுட்டு வந்துரு. ஏன்பா டிஃபால்ட் ரிஸ்க்னா என்னப்பா? டிஃபால்ட் ரிஸ்க்னா என்னப்பா? டேய், என்னடா டிஃபால்ட் ரிஸ்க்னா? unable to make the payment. டெட் ஆப்ளிகேஷன் இருக்கும், பேமெண்ட் பண்ண முடியலன்னா அது பேர் என்ன? டிஃபால்ட் ரிஸ்க். ஓகேவா? அது டிஃபால்ட் ரிஸ்க், கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க் எல்லாமே ஒண்ணுதான். ஓகேவா? எல்லா இடத்துலயுமே ஒண்ணுதான். இதை ரெடியூஸ் பண்ணனும்னா என்ன பண்ணுவீங்க? டிஃபால்ட் ரிஸ்க் ரெடியூஸ் பண்ணனும்னா, டிஃபால்ட் ரிஸ்க்னா ரெடியூஸ் பண்ணனும்னா என்ன பண்ணுவீங்க? there is a instrument called DS. என்னது? DS, default swap. Default swap, a derivative instrument which is acting like a insurance. என்னது? இன்சூரன்ஸ். கரெக்டா? அப்ப இன்சூரன்ஸ் எடுக்கலாம், டெரிவேட்டிவ் எடுக்கலாம். கரெக்டா? கரெக்டா? டெரிவேட்டிவ்ஸ் பத்தி நெக்ஸ்ட் சாப்டர்ல பேசுவோம். இன்சூரன்ஸ்க்கு அவைலபிளா இருக்கு இப்ப நமக்கு. கரெக்டா? எவனாச்சும் பணம் கொடுக்காம போனோம்னா கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க் மிட்டிகேட் பண்றதுக்கு என்ன இருக்கு? இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கு. யார் உனக்கு கொடுப்பாங்க இன்சூரன்ஸ் அமௌண்ட்? இன்சூரன்ஸ் கம்பெனி. நீ என்ன பே பண்ணும் அதுக்கு? பிரீமியம். நீ என்ன பே பண்ணும்? பிரீமியம். பை டிஃபால்ட் இன்சூரன்ஸ் இஸ் ஆல்சோ செட் டு பி a derivative contract by default. ஓகேவா? டன். எஸ், ரீஇன்வெஸ்ட்மென்ட் ரிஸ்க்னா என்ன? ரீஇன்வெஸ்ட்மென்ட் ரிஸ்க்னா என்ன? ஒரு அசெட்டை இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறேன், அது வந்து கேஷ் ஃப்ளோஸ் வரும். அந்த கேஷ் ஃப்ளோஸை கொண்டு போய் நான் ரீஇன்வெஸ்ட் பண்றப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி இருக்கும்? சர்டைனா இருக்குமா, அன்சர்டைனா இருக்குமா? அன்சர்டைனா இருக்கும். that risk is said to be known as ரீஇன்வெஸ்ட்மென்ட் ரிஸ்க். நீ இன்ட்ரெஸ்ட்ல என்ன படிச்சியோ அதே ரிஸ்கை இங்கேயும் எழுதலாம். அதே பாயிண்ட்ஸ் எழுதிக்கும். இங்கே கொடுத்திருப்பான் பாருங்க. ரீஇன்வெஸ்ட்மென்ட் ரிஸ்க் இஸ் த ரிஸ்க். செகண்ட் பாயிண்ட் லாஸ்ட்ல பாருங்க. future coupons from the bond will not be reinvested at a prevailing interest rate when the bond was initially purchased. மதர் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரிஜினலா எந்த ரேட்டுக்கு பர்ச்சேஸ், எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துச்சோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன கொடுக்காது? சப்சிடியா அடுத்து சப்சிக்வெண்டா வரக்கூடிய அந்த கேஷ் ஃப்ளோஸ் என்ன பண்ணாது? அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்காது. அப்ப என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது. இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்னவா இருக்கும்? அன்சர்டைனா இருக்கும். தட் இஸ் known as reinvestment rate. டன். நெக்ஸ்ட் கம்ஸ் யுவர் சீப்பஸ்ட் டு டெலிவர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா இது. ஒரு வாட்டி 4 மார்க் வந்து கேட்டுட்டு போயிட்டான். யாரு? இன்ஸ்டிடியூட். இங்க பாரு. First let me introduce what is the formula. Then I will be telling you what is the intention behind the formula. இது எங்க நடக்கும் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஃபியூச்சர்ஸ்ல நடக்கும். எங்க? இன்ட்ரெஸ்ட் ஃபியூச்சர்ஸ். இன்ட்ரெஸ்ட் ஃபியூச்சர்ஸ்னா என்னப்பா? என்னப்பா இன்ட்ரெஸ்ட் ஃபியூச்சர்ஸ்னா இன்ட்ரெஸ்ட்க்கு போடக்கூடிய ஃபியூச்சரா இல்லனா அண்டர்லைங் அசெட் கால்ட் பாண்டுக்கு போடக்கூடிய ஃபியூச்சர்ஸ். ஓகேவா? புரிஞ்சுதா புரியலையாப்பா? எஸ் எஸ். இப்போ அதுக்கு தான் கொடுக்குறாங்க. இப்போ பார், முதல்ல profit for the seller of futures. Profit for the seller of futures. Future settlement price multiplied by conversion factor minus quoted spot price. Okay va? Future settlement price multiplied by conversion factor minus quoted spot price. அதுதான் என்ன? ப்ராஃபிட்டா இருக்கும். லாஸ்னா என்ன? முதல்ல சொல்றேன், இது என்னன்றது படிச்சுக்கோ, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். Loss of seller futures. Quoted spot price of deliverable bond minus
future settlement price into conversion factor. ஒரு வாட்டி இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி என்ன கேட்டான் 4 மார்க் கேட்டிருக்கிறான். ஓகே, இது அண்டர்லைன் பண்ணிக்கோ, நான் என்ன நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவாப்பா, போலாமாப்பா? ஏன்பா பாண்ட் மார்க்கெட்டை யாரப்பா ரெகுலேட் பண்றது? ரெகுலேட் பண்றது யார்? பாண்ட் மார்க்கெட்டை. பாண்ட் மார்க்கெட் யார் ரெகுலேட் பண்றாங்க? செபி இல்ல, ஆர்பிஐ. பாண்ட் மார்க்கெட் ரெகுலேட் பண்றது யாரு? ஆர்பிஐ. ஓகேவா? பாண்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே செபி கிட்ட இருக்கு. செபி ஆஃப் கோர்ஸ் இட் இஸ் ஆல்சோ ரெகுலேட்டரி பாடி. இட் வில் பி ஆனா டேக் ஓவர் பண்றது எல்லாம் யாரு? பாண்ட் மார்க்கெட்டா, ஆர்பிஐ. ஓகேவா? முன்னாடி சொன்னேனே அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபியூச்சர்ஸ்க்கு அந்த கொஸ்டின்ஸ் போங்க. அந்த கொஸ்டின் போங்க. போனீங்களா? இருக்கா? எஸ் எஸ். let us see how it is going to work out. sum எப்படி work out ஆகுதுன்னு பார்க்கறேன். முதல்ல sum போடுறேன், அதுக்கப்புறம் கான்செப்ட் என்னன்னு நான் சொல்றேன். sum போடுறப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னன்னு. okay, now you see here. You forget about long position, short position and all. Now I am changing the sentence called this is spot price. Spot price க்கு இன்னொன்னு என்னன்னு சொல்லலாம்னா quoted spot price. கரெக்ட்டா? quoted spot price னா என்ன? பிசிக்கல் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பாண்டோடைய பிரைஸ். புரிஞ்சுதா புரியலையா? பிசிக்கல் மார்க்கெட்ல அன்னைக்கு பாண்ட் பிரைஸ் எவ்வளோ வேல்யூ ஆயிட்டு இருக்கு, எவ்வளோ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அது எவ்வளோ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு டே? 100. ஓகே, நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ் பிரைஸ். ஃபியூச்சர்ஸ் பிரைஸ் அன்னைக்கு எவ்வளோ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு? சே ஃபார் எக்ஸாம்பிள் 103 ன்னு வெச்சுக்கோ. எவ்வளோ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு? 103. ஏன்பா புரியலையா? யார் கம்பேரிட்டிவ்ஸ் எடுத்துட்டு இருக்கிறேன்? ஸ்பாட் பிரைஸுக்கும் ஃபியூச்சர் பிரைஸ்க்கும் கம்பேர் பண்ணலாமா பண்ணக்கூடாது? பதில் சொல்லு. இப்படி பண்ணலாமா பண்ணக்கூடாது? ஏன் பண்ணக்கூடாது சொல்லு. எனக்கு பதில் சொல்லு. நீ ஏன் பண்ணக்கூடாது? சொல்லு. ஸ்பாட் பிரைஸ்ல என்ன கன்சிடர் பண்ணிருக்க மாட்டேன்? டைம் வேல்யூவை கன்சிடர் பண்ணிருக்க மாட்டேன். ஃபியூச்சர்ஸ்ல என்ன கன்சிடர் பண்ணிருப்பேன்? டைம் வேல்யூவை கன்சிடர் பண்ணிருப்பேன். ஒன்னு இப்படி இருக்கும், இன்னொன்னு இப்படி இருக்கும். கம்பேர் பண்ணலாமா கம்பேர் பண்ணக்கூடாதா? கம்பேர் பண்ணக்கூடாது. அப்ப கம்பேர் பண்ணணும்னா என்ன பண்ணும்? அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்? அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். யாரை அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க? கோட்டட் பிரைஸ் அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது. ஏன்? மார்க்கெட் டிரைவன். ஃபியூச்சர் பிரைஸ்லயும் ஃபியூச்சர்ஸ்ல போய் நீ அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஏன்? அதுவும் மார்க்கெட் டிரைவன். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐ ஃபியூச்சர்ஸ்ல இருந்து கெயின் செட்டில் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிரைஸ் எடுப்பாங்க. எந்த பிரைஸ்? ஃபியூச்சர்ஸ் பிரைஸ் எடுத்துட்டு இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும்ல, கம்பேரிட்டிவ் பண்ண முடியாது இல்ல. என்ன பண்ணுவாங்க? there is a adjustment called conversion factor. என்ன ஃபேக்டர்? கன்வர்ஷன் ஃபேக்டர். இந்த கன்வர்ஷன் ஃபேக்டர் சொல்லு. ஒன்ன காட்டில் கம்மியா இருக்குமா, ஒன்ன காட்டில் அதிகமா இருக்குமா? கம்மியா இருக்கணும். ஏன் டிஸ்கவுண்டிங் எஃபெக்ட் எடுக்கணும்? நீ சாரி, காம்பவுண்டிங் எஃபெக்ட்டை வெளியே எடுக்கணும். ஏன்பா இது காம்பவுண்ட் தானே பண்ணிருப்பீங்க? அப்போ என்ன? நோ டவுட் தட் கன்வர்ஷன் ஃபேக்டர் இஸ் செட் டு பி யுவர் டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர். ஓகே, so what you will be doing, say for example the conversion factor happens to be 0.99. 0.99 எவ்வளவுப்பா வந்திருக்கும் இப்போ? 101.97. now it has become comparable. இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா now you will be settling the gain. This is known as cheapest to deliver concept. ஃபியூச்சர்ஸ் எக்ஸ்பைரி ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணாம இடையில யாராச்சும் ஃபியூச்சர்ஸ்ல இருந்து வெளியே வரணும், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபியூச்சர்ஸ்ல இருந்து வெளியே வரணும்னா என்ன பண்ணுவாங்க? அமௌண்ட் எடுப்பாங்க. அன்னத்தன்னைக்கு ஃபியூச்சர் பிரைஸ் எவ்வளவு ட்ரேட் ஆயிருக்கும் அந்த அமௌண்ட் எடுத்து கன்வர்ஷன் ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணுவாங்க? அன்னத்தன்னைக்கு இருக்கக்கூடிய கோட்டட் பிரைஸ் கூட கம்பேர் பண்ணுவாங்க. இந்த கேஸ்ல சொல்லு, ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல ப்ராஃபிட்டா லாஸ் அவனுக்கு? ப்ராஃபிட் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் 1.91 rupees. 1.91 rupees. ஏன்பா நான் சொல்றது புரியுதா? Now you see the formula.
ஆமா எதுமா நீங்க இது கேக்குறீங்களா நான் என்டையர் ஃபியூச்சர்ஸே கேக்குறீங்க இதுல கேளுங்க கேளுங்க சரி கரெக்ட்டுங்க எந்த கேப் க்ளோஸ் ஆகும் இந்த 1.97 கேப் க்ளோஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா யாருமே ஃபியூச்சர்ஸ்ல ட்ரேடே பண்ண மாட்டாங்க அதனாலதான் அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க கெயின் எடுக்கணுன்றதுக்காக வேண்டிதான் அந்த அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க இங்க மேபி இந்த 1.97 அதிகமா கொடுத்துருப்பேன் நான் பட் ரொம்ப மார்ஜின் கம்மியா தான் இருக்கும் அந்த சின்ன ப்ராஃபிட் எடுக்கிறதுக்காக வேண்டியதான் எல்லாருமே ட்ரேட் பண்ணுவாங்க ஆர்பிட்ரேஜ் பாசிபிலிட்டிஸ் பண்ண மாட்டாங்க மேபி சான்சஸ் இருக்கு ஆர்பிட்ரேஜ் பாசிபிலிட்டிஸ் போலாம் பட் அதுக்கு இந்த வழியில வந்துதான் பண்றது ரொம்ப கஷ்டம் they will be choosing equity marketல இருக்குமா ஆர்பிட்ரேஜ் பண்றதுக்கு there is a possible நீங்க பாசிபிலிட்டி இல்லைன்னு நான் சொல்றது இல்லை பாசிபிலிட்டி இருக்கு பண்ணலாம் அந்த மார்ஜின் என்ஜாய் பண்ணலாம் ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா இந்த கன்வர்ஷன் ஃபேக்டரை நீங்க ப்ரெடிக்ட் பண்ணணும் கன்வர்ஷன் ஃபேக்டர் உங்ககிட்ட இருக்காது ஆர்பிஐ கிட்ட அந்த கன்வர்ஷன் ஃபேக்டர் கொடுக்கறதே ஆர்பிஐ தான் பாசிபிள் அந்த கன்வர்ஷன் ஃபேக்டரும் இல்லைன்னா உங்களால வந்து அந்த பிரைஸும் நீங்க மூணு மேல டிபெண்ட் ஆயிருக்குமா உங்களுக்கு ப்ராஃபிட் ஒன்னு ஸ்பாட் பிரைஸ் அதுவே ஆல்ரெடி வேரியபிலிட்டி கன்வர்ஷன் ஃபேக்டர் வேரியபிலிட்டி கரெக்டா 103 ஃபியூச்சர் பிரைஸ் அதுவும் வேரியபிலிட்டி ஒன்னு இருந்தானாவே ரிஸ்க் அதிகம் இங்க எத்தனை பேர் ரிஸ்கி காம்பனன்ட்ஸ் இருக்கும் 3 ஹெவிலி ரிஸ்கியா இல்லனா நாட் ரிஸ்கியா ஹெவிலி ரிஸ்கி ஸ்பாட் பிரைஸ் வேரியபிள் ஆயிட்டு இருக்குமா ஆயிட்டு இருக்காதா இல்லையோ ஆயிட்டு இருக்கும் சரி இருந்தாலும் என்ன இந்த இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஏன்பா அப்படி சொல்ல போனா எனக்கு அன்னத்தனிக்கு தானப்பா எல்லாமே தெரியும் அன்னத்தனிக்கு தான் தெரியும் அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியுமா தெரியாதா தெரியாது அதுக்கப்புறம் வர்றது தெரியுமா தெரியாதா ஒவ்வொரு சாப்டர் முடிக்கிறப்ப கரெக்டா வரீங்க எடுத்துக்கோங்க டன் ஓகேவாப்பா திஸ் இஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப்ஸ் ஓகே எல்லாமே கம்ப்ளீட் ஆச்சு நெக்ஸ்ட் ஐ எம் டேக்கிங் டெரிவேட்டிவ்ஸ் ஓகே டெரிவேட்டிவ்ஸ் இதை காட்டிலும் ஈஸியாக தான் இருக்கு அதில் ஒன்றும் இல்லை இதுதான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் ஏன்பா புரியுதாப்பா ஃபர்ஸ்ட் என்னென்னப்பா பார்த்தோம் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுப்பா ஒரு வாட்டி ஷார்ட் ரீகேப் கொடுப்பா ஏன்பா இந்த கன்வர்ஷன் ஃபேக்டர் எக்ஸாம் ஒரு கொஸ்டின் இருக்குப்பா பார்த்துக்கோங்க லாஸ்ட் 3 அட்டம்ஸ்ல கொஸ்டின்ல எடுத்து பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி கேட்டுறான் 4 மார்க் என்னமோ கேட்டிருக்கிறான் வந்தா யூஸ் பண்ணு கன்வர்ஷன் ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணி யார் கூட மல்டிப்ளை பண்ணும் கன்வர்ஷன் ஃபேக்டரை ஃபியூச்சர்ஸ் கூடயா ஸ்பாட் பிரைஸ் கூடயா ஃபியூச்சர்ஸ் கூட யார் கூட கம்பேர் பண்ணும் ஸ்பாட் கூட கம்பேர் பண்ணி ப்ராஃபிட்டா லாஸ்ன்னு பார்த்துட்டு எழுதி வச்சுட்டு வந்துருக்கு ஓகே எஸ் ஃபியூச்சர்ஸ் பிரைஸ் அதிகமா இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் ப்ராஃபிட் எங்க பார்ப்போம் என்னப்பா சொல்லுப்பா என்னென்னப்பா பார்த்தோம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் யார்ப்பா டிட்டர்மைன் பண்றாங்க மூணு திங்ஸ் என்ன சப்ளை அண்ட் டிமாண்ட் ஆஃப் மணி செகண்ட் ஒன் இன்ஃப்ளேஷன் தேர்ட் ஒன் ஹேப்பன்ஸ் டு பி கவர்மெண்ட் பாலிசிஸ் நெக்ஸ்ட் பெஞ்ச்மார்க் ரேட்னா என்னப்பா ரெஃபரன்ஸ் ரேட் ஃபார் வாட் பர்பஸ் டிட்டர்மைனிங் அதர் இன்ட்ரெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஓகேவா அந்த மற்ற இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாம் எழுதிக்கோங்க நீங்களே லிபார்னா என்ன மிபார்னா என்ன கதை எம்பிஎன்ஆர்னா என்ன எம்சிஎல்ஆர்னா என்னன்றது நீங்களே எழுதிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் கம்ஸ் டைப்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எத்தனை ரிஸ்க் இருக்கு 7 இருக்கு அது ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க ஒன்னு பேங்கர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் இன்னொன்னு பிரைஸ் ஈல்ட் பெர்ஸ்பெக்டிவ் பேங்கர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லுங்க பேசிஸ் செகண்ட் ஒன் கேப் தேர்ட் ஒன் என்ஐஐ fourth one என்ன embedded options ஓகே இது நாலுமே என்ன ரிஸ்க் பேங்கர்ஸ்க்கு உண்டான ரிஸ்க் ஓகேவா மீதி இருக்கிற 3 பிரைஸ் ஈல்ட் கர்வ் ரீஇன்வெஸ்ட்மென்ட் ரிஸ்க் நெக்ஸ்ட் ரிஸ்க் இருந்தா என்ன பண்ணணும் ஹெட்ஜ் பண்ணணும் எத்தனை மெத்தடாலஜிஸ் இருக்கு 2 மெத்தடாலஜிஸ் ஒன்னு ட்ரெடிஷனல் மெத்தட்ஸ் இன்னொன்னு மாடர்ன் மெத்தட்ஸ் ட்ரெடிஷனல் மெத்தட்ஸ்க்கு போறப்ப எத்தனை மெத்தட்ஸ் இருக்கு ஒன்னு ஏஎல்எம் செகண்ட் ஒன் FRAs ஃபார்வர்ட் ரேட் அக்ரிமெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கம்ஸ்
மாடர்ன் மெத்தட்ஸ்ல எத்தனை இருக்கு? 3. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபியூச்சர்ஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆப்ஷன்ஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப்ஸ். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப்ஸ் எத்தனை வகைப்படும்? 4. நம்பர் 1 plain vanilla, base assets, base rate swap, asset swap, amortized swap. நாலுத்துக்குமே டிஃபரன்சஸ் என்ன தெரியுமா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஸ்வாப்ஷன்ஸ் பார்த்தோம். ஓகே, லாஸ்ட் கம்ஸ் யுவர் சீப்பஸ்ட் டு டெலிவர். சீப்பஸ்ட் டு டெலிவர்னா என்ன? அந்த ஃபார்முலா. ஓகேவா? அதை வச்சுட்டு என்ன பண்ணும்? சீப்பஸ்ட் டு டெலிவர் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே, கோ அண்ட் கம் பேக். ஐ வில் பி ஸ்டார்டிங் வித் டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் ஐ வில் பி கம்ப்ளீட்டிங் யுவர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஆல்சோ. ஓகே.